உயிரோடை தமிழ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எமது அன்பான தமிழ் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். உயிரோடை தமிழ் வானொலி ஒளி எழுத்து வடிவில் உங்கள் இல்லங்களை வந்து சேரும் ஒரு தாயகம், தேசியம், சர்வதேச ரீதியான செய்திகளை காவி வரும் ஒரு தேசிய ஊடகமாகும். இன்று நாங்கள் எமது ஈழத்தமிழ் மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பற்றிய ஒரு தலையங்கத்தை நாங்கள் பேசுவதற்கு எடுத்துள்ளோம். அதில் முக்கியமாக நீங்கள் எல்லோரும் அறிந்த விடயம்தான். இருந்தாலும் நாங்கள் இன்னும் ஆழமாக சென்று இதில் ஆய்வுகள் செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அந்த வகையிலே தாயகத்திலே இருந்து இன்று அன்னலிங்கம் அன்னராசா, திருமிகு அன்னலிங்கம் அன்னராசா அவர்களை அழைத்து வந்திருக்கின்றேன். இவர் வடமாகாண சமாசங்களின் இணைப்பாளர். அவரை தொடர்ந்து வளமையாக எங்கள் அமர்வுகளில் கலந்து கொண்டு ஆய்வுகளை செய்து வருகின்ற திருமிகு அருஸ் அவர்களையும் அழைத்திருக்கின்றோம். இருவருக்கும் எனது அன்பான தமிழ் வணக்கங்கள். வணக்கம். வணக்கம். இலங்கையை பொறுத்தவரையிலே நம்முடைய தமிழர் வடக்கு கிழக்கு, முக்கியமாக எமது தாயக ஈழத்தமிழர்களுடைய பிரதேசங்கள் வடக்கு கிழக்கு வந்து கிட்டத்தட்ட 66% நிலப்பரப்பு, கடல் நிலப்பரப்பு ஈழத்தமிழர்களே தான் உள்ளது. கடந்த கால ஆய்வுகளின்படி இலங்கையினுடைய மீன்பிடித்துறையை 60% ஏற்றுமதிக்கு ஈழத்தமிழர்கள் தான் அந்த ஏற்றுமதியை வந்து இலங்கைக்கு ஊட்டி கொடுத்திருக்கின்றார்கள் மீனவ துறையிலே. இன்று போராட்டம் முடிந்து 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு 30 வருட போராட்டங்கள் எமது மக்களினுடைய வாழ்வாதாரத்தை பெருமளவிலே பாதித்திருந்தது. பனையால் விழுந்தவனை மாடேறி மிதிப்பது போல் 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு திட்டமிட்டு ஈழத்தமிழர்களிடம் இருந்த கடற்பரப்பை அபகரிக்கும் நோக்கத்துடன் பல கபளீகரங்கள் நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன. இந்த கபளீகரங்களுக்கு பின்னால் நிற்பவர்கள் யார்? ஏன் இதை செய்கின்றார்கள்? இன்று இந்த மீனவத்துறையிலே மிக சிறப்பாக எங்கள் தேசத்துக்கு வருமானத்தை ஊட்டி கொடுத்த இன்றைய எங்களுடைய ஈழத்தமிழ் உறவுகள், தமிழ் மீனவர்கள் பலர் இந்த தொழிலை விடும் அளவிற்கு நிர்பந்திக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதற்கான காரணங்கள் என்ன? எவ்வளவு எங்களுடைய வருமானங்கள் வந்து இன்று இல்லாமல் அளிக்கப்பட்டு வேறு ஆட்களூடாக வேறு மீனவர்கள் இதை அபகரித்துக் கொண்டு செல்கின்றார்கள். இதனுடைய முக்கிய நோக்கம் என்ன? ஈழத்தமிழர்களை ஒரு அடிமைகளாக ஆக்குவதா? இந்த விடயங்கள் சம்பந்தமாக ஆழமாக நாங்கள் இன்று பார்ப்போம். அந்த வகையிலே இந்த வடக்கு கிழக்கிலே நடைபெறுகின்ற அத்தனையும் அனுபவித்து கண்ணால் கண்டு அந்த மக்களுடைய துயரங்களை கேட்டறிந்த மதிப்புக்குரிய அன்னலிங்கம் அன்னராசா அவர்களை இது சம்பந்தமாக பேசும்படி அழைக்கின்றேன். கதைங்கோ. வணக்கம். அதே போன்று இந்த உயிரோட வானொலிக்கும் புலம்பெயர் தேசத்தில் இருந்து ஒரு கடற்றொழில் சமூகத்தின் பிரச்சனையை வெளிக்கொண்டு வருவதற்கு எடுக்கப்பட்ட முயற்சிக்கு நாங்கள் உயிரோடை தமிழ் வானொலிக்கும் அதே போன்று ஆய்வாளருக்கும் எங்களுடைய கடற்றொழில் சமூகம் சார்பான நன்றிகளை முதலிலே தெரிவித்துக் கொண்டோம். இன்று வடகிழக்கு பிரதேசங்கள் தமிழர் தாயக பிரதேசத்திலே எங்களுக்கு யுத்த காலத்திலும் சரி இன்றைக்கும் சரி எங்களுக்கு மிகப்பெரிய கடல் வளம் இருக்கின்றது. பூகோள ரீதியிலுமே எங்களுடைய கடல் வளம் பெருமதி மிக்கது. அது எங்களுடைய ஆளுமைக்கு உட்பட்டது, எங்களுடைய இறைமைக்கு உட்பட்டது. ஆனால் பூலோக அரசியல் ஒரு பக்கம், இலங்கை அரசாங்கத்தினுடைய திட்டமிட்ட நிகழ்ச்சி நிரலிலும் கூட கடற்தொழிலாளர்களை கடலை விட்டு அபிவிருத்தி அல்லது முதலீடு என்ற போர்வையிலே எங்களுடைய நாட்டின் பொருளாதார நெருக்கடியை காரணம் வைத்து கடற்தொழிலாளர்கள் அந்நியப்பட்டு கொண்டு கடலை விட்டு அகற்றப்பட்டு கொண்டு பல்தேசிய கம்பெனிகளும்
பெரும் முதலாளி வர்க்கங்களும் வெளிநாடுகளும் எங்களுடைய வடகிழக்கு கடலை ஆளுவதற்குரிய திட்டம் மிக கனகச்சிதமாக சத்தமில்லாமல் எங்களுடைய தமிழ் தலைமைகள் மௌனம் காத்திருக்கிற வேளையிலே அரசாங்கம் வெற்றிகரமாக மேற்கொண்டு வருகின்றது. அந்த வெற்றிகரமான முயற்சிக்கு இந்த குறிப்பிட்ட கடற்றொழில் சமூகம் தான் அது தடையாக இருக்கின்றது. ஆனால் ஒரு கடற்றொழில் சமூகத்தை வாழ்வாதாரம் அல்லது அதிக வருமானம் என்ற போர்வையிலே ஒரு செயல்பாட்டை செய்து கொண்டு அந்த கடல் தொழில் இல்லாதவர்களுக்கும் தென்னிலங்கையை சேர்ந்தவர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் பினாமி பேரிலே கையகப்படுத்துகிற ஒரு செயல்பாட்டு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இலங்கையை பொறுத்தளவிலே யுத்தம் முடிந்து 2009ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு வடகிழக்கிலே அல்லது வடக்கு மாகாணத்திலே அல்லது குறிப்பாக யாழ் மாவட்டத்திலே இன்று வரைக்கும் வெறும் 26 வண்டே படகுகள் IMLU படகு 26 படகு மட்டும்தான் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற அன்னளவாக 20,000 குடும்பங்களை பிரதிநிதிப்படுத்துகின்ற கடற்தொழிலாளர்களுடைய கையிலே இருக்கின்றது. ஏனைய படகுகள் முழுக்க கண்ணாடி இளைஞர் படகு OFR படகு என்று சொல்லப்படுகிற படகு. இலங்கையில் ஏனைய பகுதிகளிலே கடற்தொழில் 80% முன்னேறி இருந்தால் வடகிழக்கு பகுதிகளிலே 30% தான் எங்களால் முன்னேற முடிந்தது. யுத்தத்துக்கு பின்பு மீள முடியவில்லை. அதுக்கு பல காரணங்கள். வெளிநாட்டு படகுகள் அத்துமீறி சட்டவிரோத தொழிலோடு எங்களுடைய கடல் வளத்தை கடல் வளத்தையும் பவள பாறைகளையும் சிறு மீன்களையும் அழித்து செல்கின்றார்கள் ஒருபுறம். இன்னும் ஒரு புறம் நாங்கள் கரையிலே இருந்து எங்கள் குடியிருப்பிலே இருந்து கடலுக்கு போகின்ற பாதைகளோ அல்லது ஆழம் குறைந்த கடல் நீரேரிகளோ எங்களுடைய யாழ் குடா நாட்டு மக்களுக்கு மன்னார் தொடக்கம் காரை நகர் வரையான ஆழம் குறைஞ்ச கடல் பகுதியிலே வெளிநாடுகளில் குறிப்பாக எங்களுடைய மக்கள், எங்களுடைய புலம்பெயர் மக்களும் சரி, வடகிழக்குல வாழ்றது இலங்கையில வாழ்ற மக்களும் சரி, சாப்பிடாத அதாவது சீன கடல் அட்டையையும் விதைத்து அது பல்தேசிய கம்பெனிகளுக்கும் முதலாளிகளுக்கும் அதை கொடுத்து கடற்தொழிலாளர்களை அந்த கடல் மேல் இருக்கின்ற திறமையையும் உரிமையையும் ஒரு கூலி தொழிலாளி ஆக்குகின்ற ஒரு செயல்பாடு இலங்கை அரசாங்கம் கனகச்சிதமாக செய்து கொண்டிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக எங்களுடைய கடற்தொழிலாளர்களை வாழ்வாதாரம் காட்டி காவலுக்கும் அல்லது எங்களுடைய பேரிலே பண்ணையை எடுத்து அதிலே 1 லட்சம் 2 லட்சத்தை ஒரு கடற்தொழிலாளிக்கு கொடுத்துட்டு முதலாளி வர்க்கம் அதை ஆண்டு அனுபவிக்குது. எங்களுடைய கடற்தொழில் சமூகம் கடலை விட்டு இன்று கட்டிட தொழிலுக்கும் தச்சு தொழிலுக்கும் ஏனைய கூலி தொழிலுக்கும் எங்களுடைய கடற்தொழில் சமூகம் வடகிழக்கு மாகாணங்களில் இருந்து நகர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் முதலீடு அல்லது கம்பெனி என்ற பெயர்வையிலே அந்த கம்பெனிகளுக்கு கடலை ஆள்வதற்குரிய சந்தர்ப்பத்தை இலங்கை அரசாங்கம் ஊக்குவித்துக் கொடுத்திருக்கிறது. நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் 2009ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு இலங்கையிலே நாங்கள் தமிழர்களாக இருந்தாலும் கூட இன்று சிந்திக்க தோன்றுகின்ற ஒரு கடற்தொழில் சமூகமாக இருந்து ஒரு பெரும்பான்மை இனத்தை சேர்ந்த ஒரு கடற்தொழில் அமைச்சராக ஒரு ஆள் இருந்திருந்தால் எங்களுடைய வடகிழக்கு தமிழர்கள் நாங்கள் ஒற்றுமையாக நின்று எங்களுடைய கடலையும் கடல் நிலத்தையும் நாங்கள் காப்பாற்றி இருப்போம். ஆனால் அது இன்று ஒரு தமிழ் கடற்தொழில் அமைச்சரை வைத்துக் கொண்டு ரணில் அரசாங்கம் எப்படி இந்த தமிழர்களுடைய வரலாற்றோடு அல்லது எங்களுடைய போராட்ட காலத்திலே கடல் வகித்த பங்கு இந்த இலங்கைக்கும் சரி பல்தேசிய நாடுகளுக்கும் ஒரு தாக்கம் செலுத்தியது, அதை விட்டு அந்நியப்படுத்தி கடலை சிதைத்தால் தமிழர்களுடைய இருப்பு செய்வதற்கு அத்திவாரமாக அமையும். அதனை எங்களுடைய தமிழ் அமைச்சர் மாண்புமிகு கடற்தொழில் அமைச்சர் டக்ளாஸ் தேவானந்த ஐயா கனகச்சிதமாக மகிந்த அரசாங்கம் திட்டம் போட்டு அவருக்கு அமைச்சை கொடுத்து இன்று வடக்கிலே கடற்தொழில் சமூகம் ஒற்றுமையாக இல்லை. சிங்கள அமைச்சர் இருக்கும் போது வடக்கிலே சிங்கள அமைச்சுக்கோ அல்லது சிங்கள அரசாங்கத்துக்கு எதிராகவோ கடற்தொழிலாளர்கள் ஒற்றுமையாக குரல் கொடுத்து எங்களுடைய உரிமையை பாதுகாத்த நாங்கள். ஆனால் இன்று தமிழர் இருந்து கொண்டு அதை கனகச்சிதமாக புரிய வச்சு தமிழருடைய குரலை அல்லது கடற்தொழிலாளர்களுடைய குரலை ஒன்றாக வெளிக்கொண்டு வருவதற்கு மிகப்பெரிய தடையாக இருக்கின்றது. அல்லது வடமாகாணத்திலே நீங்கள் அறிந்த வகையிலே கூட்டுறவு சங்கங்கள், அதாவது கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்கள் பலமாக செயல்பட்டு கொண்டிருந்த காலம் இலங்கையிலே. ஆனால் இன்று 99% கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களையும் எங்களுடைய மாண்புமிகு கடற்தொழில் அமைச்சர்
எங்களுடைய ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைத்து நியமனம் என்ற போர்வையிலே தான் நினைச்சவர்களையும் தன்னுடைய கட்சி ஆதரவாளர்களையுமே அதில் நிறுத்தி வைத்திருக்கின்றார். அதே போன்று இலங்கையினுடைய கடற்றொழில் அமைச்சராக இருந்த ராஜித சேனாரத்னா ஒரு அமைப்பை கொண்டு வந்தார். மத்திய அரசாங்கத்துக்கு உரியதாக கிராமிய கடற்றொழில் அமைப்பு என்று. அது நீண்ட காலமாக நாங்கள் போராடி வந்த கடற்தொழில் அமைச்சரே எவரையுமே வடக்கில் அதை நடைமுறைப்படுத்தாது புத்திஜீவிகள் உட்பட ஒரு தடையாக இருந்து அதை செயல்பட விடாமல் நாங்கள் தடுத்து வந்திருந்தோம். ஆனால் தமிழமைச்சர் இப்போது வந்தபோது தன்னுடைய அரசியலுக்கும் தன்னுடைய அரசியல் இருப்புக்கும் கிராமிய அமைப்புகளை தன்னுடைய நேரடி கொண்டோலிலே எடுத்து அதற்கு நியமிக்கப்பட்ட கடற்தொழிலாளர்களை வைத்துக் கொண்டு வடக்கிலே இந்த கடல் கபலீகரம் செய்யறதை திட்டமிட்டு மறைக்கின்றார்கள். அந்த அமைப்புகள் எல்லாம் இது தொடர்பாக குரல் கொடுக்கவில்லை. இன்று வடக்கிலே இந்திய மீனவர்களுடைய பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கின்றது. அந்த பிரச்சனையை காரணம் காட்டி உள்ளூரிலே கடற்தொழிலாளர்களை எங்கள் கடல் தாயை விட்டு கருதறுக்கிற செயல்பாடு அதைவிட மிக வேகமாக நடைபெறுகின்றது. அதிலும் குறிப்பாக எங்களுடைய கடல் வடகிழக்கு கடலிலே கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு மேலாக எங்களுடைய கடல் ஆய்வு செய்யப்படவில்லை. கடல்ல என்ன இருக்கு, என்ன மீனினம் இருக்கு, எங்க என்ன பவளப்பாறைகள் இருக்கு என்று கூட இலங்கையிலே இருக்கின்ற நாரா நிறுவனத்தினால் இன்று வரைக்கும் ஆய்வு செய்யப்படவில்லை. ஆனால் வெறுமனவே எங்களுடைய கடற்றொழில் அமைச்சர் உண்மைக்கு புறம்பான செய்திகளை கூறி அது ஆய்வு செய்யப்பட்டிருக்கு, அறிக்கைகள் இருக்கு என்று தன்னுடைய பொய்யான கருத்தை சொல்கின்றார். உதாரணத்திற்கு நாங்கள் வடமாகாணத்தை சேர்ந்த ஒரு சில பல்கலைக்கழக விரிவுரையாளர்களும் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார் மாவட்டத்தை சேர்ந்த கடற்தொழிலாளர்கள் நாங்கள் கொழும்பிலே 3ஆம் மாசம் சென்று அந்த நாரா நிறுவனத்தோடு சந்தித்த போது அவர்கள் தெளிவான ஒரு கருத்தை எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். வடக்கு கடல் ஆய்வு செய்யப்படவில்லை என்று. ஆனா ஒரு சில கடல் அட்டை பண்ணை தொடர்பான ஒரு சில ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. ஆனால் உங்களுடைய அமைச்சர் அதை தடுத்து வைத்திருக்கிறார். நாங்கள் என்ன செய்வது? வடக்கிலே எங்களால் தலையிட்டு ஜனநாயக முறையிலே செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. அதற்கு காரணம் உங்கள் மாவட்டத்தை பிரதிபடுத்துகிற அமைச்சர் பொறுப்பாக இருக்கிறதுனால் நாங்கள் உங்களுடைய கேள்விக்கும் அல்லது உங்களுடைய பிரச்சனைக்கும் தீர்வு பெற்று தர முடியாத சூழ்நிலையிலே நாங்கள் அதிகாரிகளாக இருக்கின்றோம் என்று கொழும்பிலே நாரா நிறுவனத்தின் விஞ்ஞானிகள் எங்களுக்கு சொல்லி இருக்கின்றார்கள். அதிலே குறிப்பாக இன்றைக்கு பணிப்பாளராக இருக்கின்ற நாரா நிறுவனத்தின் பணிப்பாளராக எங்களுடைய பருத்தத்துறையைச் சேர்ந்த அருளானந்தம் அவர்கள் இருக்கின்றார். அவரும் அந்த சந்திப்பிலே இருந்தவர். நீங்கள் முடிந்த அளவு உங்கள் மக்கள் திரட்சியை ஏற்படுத்தி இந்த ஆய்வுகளை வெளிப்படுத்த சொல்லி நீங்கள் பிரசரை கொடுங்கோ, முடிஞ்சால் நாங்கள் அதை செய்வோம் என்று. ஆனால் இந்திய மீனவர்கள் ஒரு பக்க பிரச்சனை இருந்தாலும் இன்று எங்களுடைய முத்தத்திலே சீன நாட்டுக்கு தேவையான கடலட்ட பண்ணையை ஆழம் குறைந்த கடலிலே நாங்கள் பாரம்பரிய படகிலே சிறு மீனவர்கள் தொழில் செய்து வாழ்கின்ற இடங்களும் எங்களுடைய கடல் வளங்களும் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. வருமானமே வருமானம் என்ற போர்வையிலே நாங்கள் 50 வருடங்களாக நீங்கள் அறிந்த காலத்தில் இருந்து கடலட்டை பிடித்து சிங்கப்பூருக்குள் இருந்து வெள்ளியை நாங்கள் அந்நிய செலாவணியாக கொண்டு வந்த சமூகம் இன்று நவீன தொழில்நுட்பம் என்ற போர்வையிலே எங்களுடைய கடலிலே இயற்கையாக வளர்கின்ற கடலட்டை குஞ்சுகளை பிடித்து நவீன தொழில்நுட்பம் என்ற முறையிலே 100க்கு 100 ஒரு ஏக்கர் என்ற அளவிலே கடல்ல கிடக்கிற குஞ்சை பிடிச்சு பண்ணையில விட்டு அது தானாக வளர்ந்து வர அது ஒரு தொழில்நுட்பம் என்று முதலாளி வர்க்கத்தையும் பல்தேசிய நாடுகளையும் அதிலே முதலீடு செய்து அது பெரிய அந்நிய செலாவணியை ஈட்டி தருவதாக அரசாங்கத்துக்கு கணக்கு காட்டுகிறார்கள். ஆனால் பாரம்பரிய மீனவர்கள் மிகப்பெரிய பாதிப்பை எதிர்கொண்டிருக்கின்றார்கள். மன்னிக்கணும், குறுக்கிறதுக்கு மன்னிக்க வேணும். நாங்கள் அறிந்த வகையில் ஆய்வுகளின்படி அங்கு இருந்த கிடைத்த தகவல்களின்படி வடக்கு கிழக்கு மீனவர்கள் முக்கியமாக யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, மன்னார் சேர்ந்த எங்கட ஈழத்தமிழ் மீனவர்கள் கிட்டத்தட்ட ஒரு வருடத்திலே 5293 மில்லியன் ரூபாய்களை இழக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். உண்மையிலே அதை இழக்கிறார்கள் தான். நீங்கள் யுத்தத்துக்கு முன்பு பார்த்தீர்கள் என்றால் எங்களுடைய யாழ்ப்பாணத்திலே மயிலிட்டி துறைமுகத்திலே 3இல் 2 மீன்களை பிடித்து இலங்கைக்கு ஏற்றுமதி செய்த சமூகம் 83ஆம் ஆண்டு. ஆனால் இன்று கபலீகரம் செய்யப்படுவதனால் அந்த வருமானமும் எங்களுக்கு இல்லாம போகுது. எங்களுடைய கடல் வளமும் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுல குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மன்னார் தொடக்கம் நெடுந்தீவு வரையிலே 17க்கு மேல தீவுகள் இருக்கின்றது, சிறு சிறு தீவுகள்.
அந்த ஒவ்வொரு தீவு கூட்டங்களும் எங்களுடைய பருவ காலத்திலே மீனை உற்பத்தி செய்து, அதாவது பருவ காலத்திலே மிகப்பெரிய மீன்கள் வந்து அந்த மணல் தரையிலே இனப்பெருக்கம் செய்து, அந்த இனப்பெருக்கம் செய்த மீன்கள் தான் ஆழ்கடல் நோக்கி போகின்றது. அந்த இடங்கள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய கடல் என்பது நாங்கள் விதைக்காமல் அறுவடை செய்கின்ற எங்களுக்கு கொடுத்த கொடை. அந்த கொடைகளையே இன்று அளிக்கப்படுகிறது. மீன் இனப்பெருக்கத்துக்கும் உற்பத்திக்கும் மீன் சுதந்திரமான நடமாட்டத்துக்கும் இடையில் என்றால் மீன் எப்படி மணல் திட்டுக்களையும் அல்லது அந்த தீவுகளை சுத்தி வந்து இனப்பெருக்கம் செய்யும். அப்ப இன்னும் ஒரு 3 வருடத்திலே என்னுடைய கணிப்பின்படி வடக்கிலே மீன் என்பது தகரத்தில் அடிக்கப்பட்ட டின் மீனும் வெளிநாடுகளிலே இருந்து இறக்குமதி செய்கின்ற நெத்தலியும் தான் வடக்கு கடற்றொழில் சமூகம் சாப்பிடக்கூடிய ஒரு நிலை தமிழர்களாலே தமிழ் மக்களுக்கு ஏற்படும் என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம். அது இன்று நிதர்சனமாக ஆரம்பித்திருக்கின்றது. உதாரணத்துக்கு நான் சொல்கின்றேன், யாழ்ப்பாணம் பாசையூர் பகுதியிலே இந்த 30க்கும் மேற்பட்ட கடல் அட்டை பண்ணைகள் கைவிடப்பட்டிருக்கின்றது. வருமானம் இல்லை, ஈட்ட முடியாது என்று. ஆரம்பத்திலே ஒரு சிலர்கள் உழைத்தார்கள். ஆனால் எல்லாரும் அதை செய்யும் போது அது உழைக்க முடியாத ஒரு சூழ்நிலை கைவிட்டு இன்றைக்கு பொறுப்பு வாய்ந்த திணைக்களங்களே கைவிட்ட பண்ண ஆற்றியண்டு கடல்ல இருந்து அகற்ற முடியாத சூழ்நிலை இருக்கின்றது. அப்படி ஒரு துப்பாக்கிய நிலையிலே இன்று எங்களுடைய குடா கடல் நீர் ஆழம் குறைஞ்ச கடற்பரப்பு இருக்கின்றது. அதாவது மீனவர் தொழில் செய்ய முடியாது, அது சேர்த்து மேடுகளாக மாறும். ஏனென்றால் மீனவர் நடந்து அங்கு தொழில் செய்யும் போது கடல் உழக்கப்படுகிறது, நீரோட்டத்துக்கு மாறப்படுகிறது. பண்ணைகள் அமைக்கும் போது சேறுதான் விளைந்து கொண்டிருக்கும், சேத்துக்கடலாக மாறும் என்பதிலே எந்த ஒரு மாற்றமும் ஐயமும் இல்லை. அது தொடர்பாக வடக்கில எங்களுடைய இருக்கின்ற தமிழ் தலைமைகள் கூட இதை பற்றி சிந்திக்கின்றார்கள் இல்லை. ஆனால் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துகின்றோம், நாங்கள் ஈழத்தமிழர்களாக எங்களுடைய இளமையுள்ள கடலை நாங்கள் யாருக்கும் விட்டுக் கொடுக்க தயாரில்லை. இதுல இருக்கிற பிரச்சனையை நேரடியா வாருங்கோ, மக்களோட கதையுங்கோ வெளிக்கொண்டு வாருங்கள் என்றால் கூட எங்களுடைய தமிழ் தலைமைகள் இதுக்கு தயாராக இல்லை. நீங்கள் புலம்பெயர் நாட்டில் இருந்தாலும் எங்களுடைய பிரச்சனைகள் நீங்கள் அவதானித்திருக்கிறீர்கள். ஆனால் இன்று வடகிழக்கை பிரதிநிதிப்படுத்துகிற எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதுவரைக்கும் இந்த கரையோர பாரம்பரிய மீனவர்களுடைய பிரதேசத்தில் நின்று கொண்டு உங்களுடைய பிரச்சனை என்னென்று மக்களை சந்தித்து அதை வெளிக்கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்றால் எங்களை பொறுத்தளவில் அது கவலை அளிக்கிற விஷயம். அப்பப்போது பாராளுமன்றத்திலே ஒரு சில கேள்விகளை கேட்டுவிட்டு கடந்து செல்கிற ஒரு அரசியல் நிலைமையாகத்தான் இருக்கின்றது. இவர்கள் எல்லாம் அரசாங்கத்துக்கு சேர்ந்து ஆதரவு கொடுக்கின்றார்கள். இப்ப நாங்கள் வடக்கிலே இருக்கிற கடற்தொழில் சமூகம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார் சேர்ந்த சமூகங்கள், எங்களுக்கு யாழ் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த குறிப்பிட்ட புத்திஜீவிகள் அல்லது சமூக செயல்பாட்டாளர்கள் மற்றும் கடற்தொழிலாளர்களால் இந்த பிரச்சனையை நாங்கள் வலுவாக தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம். இன்று ஒரு நிலைக்கு அது பேசுபொருளாக இருக்கின்றது. அதிலும் இந்த நீங்கள் கூட அறிந்து இந்த உயிரோட வானொலி கூட இந்த பிரச்சனையை வெளிக்கொண்டு வரணும் என்று எடுத்த முயற்சி கூட எங்களுக்கு ஆறுதல் அளிக்கின்றது. இதை புலம்பெயர்ல இருக்க மக்களும் கேட்க வேண்டும், அவர்களும் இதுக்குரிய அழுத்தத்தை கொடுக்க வேண்டும். அரசியல் தலைவர்களால செய்ய முடியாட்டியும் நாங்கள் செய்வோம். எங்களுடைய கடல், எங்களுடைய இளமையை என்னன்னு சொன்னா ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில வந்து கடல் என்பது வந்து எங்களுடைய சொத்து. கடலை இழந்த முறையா இருந்தால் எங்களுடைய இருப்பு இழக்கப்பட்டது. இப்ப இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னால் ஆய்வுகளின்படி வந்து யாழ்ப்பாணத்துல 1,12,390 மீனவர்களும், மன்னார்ல வந்து 59,460 மீனவர்களும், முல்லைத்தீவுல வந்து 10,570 ஈழத்தமிழ் மீனவர்களும் இன்று இருக்கின்றார்கள். அப்ப இவர்களுடைய வாழ்வாதாரம் திட்டமிட்டு சரியான முறையில் அளிக்கப்படணும். அப்படி என்று சொல்லி சொன்னால் இந்த யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில பாத்தீங்கன்னு சொன்னா யாழ் வடக்கு கிழக்கில வந்து ஈழத்தமிழர்களுடைய பொருளாதாரம் ஒன்று கல்வி. வீடு வள வித்தாவது எங்கட மக்கள், எங்கட தாய் தகப்பன், எங்கட பிள்ளைகளுக்கு வந்து கல்வியை ஊட்டுவார்கள். அடுத்த மிகப்பெரிய வருமானம் என்பது வந்து மீன்பிடித்துறை. அடுத்த மிகப்பெரிய வருமானம் என்பது வந்து தோட்டம், அக்ரிகல்ச்சர் என்று சொல்லுவோம். தோட்டம், விவசாயம் செய்துதான் எங்கட வருமானங்கள். போராட்ட காலங்களிலே இந்த ஈழத்தமிழர்கள் எப்படி நிலைத்து நின்றார்கள். போர் நடந்து கொண்டிருக்க தடைகள் எல்லாம் இருந்தது, உணவுக்கு பெரிய தட்டுப்பாடு. இவர்கள் யாழ்ப்பாணத்தார் என்ன மாதிரி இந்த மட்டக்களப்பு யாழ்ப்பாணத்தை இந்த மக்கள் வந்து எப்படி வாழ்ந்தார்கள் என்றது வந்து இப்ப உலகுக்கு மட்டுமண்டில்லை, எல்லோருக்கும் பெரிய ஒரு அதிர்ச்சியா இருந்தது. ஏன்னா நாங்கள் ஒரு தன்னிறைவு பொருளாதாரத்தை கொன்ற ஒரு இனம். தன்னிறைவு பொருளாதாரம் என்றது ஈழத்தமிழர்களை பொறுத்தல எப்படியா கஷ்டப்பட்டு நாங்கள் எங்கட வளவு வாய்க்காலுக்குள்ள தோட்டம் வைத்தாவது நாங்கள் பிழைக்கிற இனம். போராட்ட காலங்களிலே வந்து கடலுக்கு மீனவர்களை விடாமல் அங்கால கடற்பகுதியை தாண்டி பல்தேசிய பெரும் ட்ரோலர்கள், பிஷிங் ட்ரோலர்களை கொண்டு வந்து மீன் பிடித்து அள்ளி கொண்டு போனார்கள்.
எங்களுடைய மக்கள் வந்து கரைவலையை போட்டு கரையில இழுத்து பெரிய கஷ்டத்தின் நிமித்தம் தான் வாழ்ந்தார்கள். இன்று தொடர்ச்சியாக இதுல இன்னும் ஒரு விடயத்தை நான் கேட்கின்றேன். 2 அண்டை நாடுகள், அதாவது நாங்கள் இலங்கை அரசு சிங்கள அரசும் பக்கத்து நாடும் சேர்ந்து செய்கின்ற ஒரு கூட்டுக்களவாணி வேலையா என்பது பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஈழத்தமிழர்களை எப்படியாவது பொருளாதார ரீதியாக நசுக்க வேண்டுமா? இல்ல, இதுல எங்களுடைய ஆய்வாளர் கடந்த வாரத்துல சில இது பார்த்தன். அவர் கூறியிருந்தார், எங்களுடைய கடல்ல எவ்வளவு பொக்கிஷங்கள் நிறைந்திருக்கின்றன, அந்த பொக்கிஷங்களை சர்வதேச நாடுகள் எப்படி கண் வைக்கின்றன, அதற்கு எப்படி உரிமை கொண்டாட முயற்சிக்கின்றனர், அந்த முயற்சியிலிருந்து எப்படி நாங்கள் தப்பிக்கலாம் என்ற ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லி இருந்தார். ஆனால் இன்று கூட நாங்கள் பருத்தித்துறைக்கு மேலே பார்த்தால் பேதுரு கண்டமேடை என்ற இயற்கையான மீன் வங்கி இருக்கின்றது. அதே போன்று மன்னார் வளைகுடா பகுதியிலே மிகப்பெரிய மீன் வங்கிகள் எங்களுடைய பிரதேசத்திலே தான் இருக்கின்றது. அந்த மீன் வங்கிகள் முழுக்க திட்டமிட்டு அளிக்கப்படுகிறது. ஆனா இன்றைக்கு வடக்கு கடற்தொழிலாளர் செய்கின்ற கடற்தொழில் என்பது பாரம்பரிய முறையிலே போய் கடலிலே வலையைப்படுத்தி மீன் வரும் என்று காத்திருந்து மீன் வந்தால்தான் எங்களுக்கு தொழில். ஆனால் மீன் வரவிடாமல் அல்லது கரையை நோக்கி வரவிடாமல் இந்திய படகுகளும் அழித்து செல்கின்றன. ஏனைய சட்டவிரோதங்களும் அதனை தடுத்து வருகின்றன. தடுத்து வந்தால் கரையோர மீன்பிடிகாரர் எப்படி நம்பி மீனை வச்சு தன்னுடைய குடும்பத்தை பிள்ளைகளுடைய கல்வியை காப்பாற்றலாம் என்று மிகப்பெரிய சவாலுக்கு இருக்கிறது. சாப்பாடு இல்ல, உழைக்க இயலாது என்றால் அவன் வேறு தொழிலுக்கு போகும்போது அந்த கடலும் அவன் பிரதேசமும் வெற்றிடமாக்கப்படுகிறது. அதை எங்களுடைய இருக்கின்ற வளத்தை கனகச்சிதமாக செய்ய நினைக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக நீங்கள் அறிந்தீர்களோ தெரியாது, 2023 கடற்தொழிலாளர்களுக்கு என புதிய திருத்த சட்டம் ஒன்றை இலங்கையின் கடற்தொழில் அமைச்சு கொண்டு வந்தது. அந்த சட்டத்திலே பெரும்பாலான திருத்தங்கள் எங்களை கடலை விட்டு அந்நியப்படுத்துறது, எங்களுக்கு இருக்கின்ற உரிமையை பறித்து மத்திய அரசாங்கத்தினுடைய பணிப்பாளர் நாயகத்துக்கு அந்த உரிமைகளை வழங்கும் ஒரு சட்டம் மூலமாக அது இருந்தது. நாங்கள் தொடர்ந்து அதை எதிர்த்து வருகிறோம். இன்று வரை அது நடைமுறையில் இல்லாது பாராளுமன்றத்திற்கு கொண்டு வராமல் தடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சட்டம் வந்து என்றால் திட்டமிட்டு எங்களுக்கு கடல் மேல் இருக்கின்ற உரிமை அல்லது எங்களுடைய இறமை என்று நாங்கள் சொல்வதற்கு ஒரு வாய்ப்பே இல்லாம போகிறது. அதிலும் குறிப்பாக கடற்தொழிலாளர்கள் என்ற வரைவிலக்கணமே மாற்றப்படுகிறது. கடல்ல யாரும் வந்து தொழில் செய்யலாம், நாங்கள் கடல்ல யாரும் வந்து தொழில் செய்யலாம் என்பது நாங்கள் சொல்வது மீன் பிடிக்க வேண்டும் என்றால் பாரம்பரிய முறையிலே வந்து மீன் பிடிக்கலாம். ஆனால் எங்களை போல உரிமை இருக்கிறாக்களை கூட உரிமை இல்லாமல் அந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வருவதற்கு இந்த அரசாங்கம் கனகச்சிதமான முயற்சி மேற்கொண்டு 200 பக்கங்களிலே அந்த புதிய சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தது. ஆனால் வடக்கு 4 மாவட்டமும் சேர்ந்துதான் இலங்கையிலே இருக்கின்ற கடலோர மாவட்டங்களில் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், யாழ்ப்பாணத்தை சேர்ந்த நாங்கள் தான் அதை எதிர்த்து தென்னிலங்கைக்கும் அந்த செய்தியை கொண்டு தென்னிலங்கை மீனவருடைய ஆதரவையும் நாங்கள் இதை எதிர்க்க வேண்டும் என்று ஒரு வெளிப்படை தன்மையை கொண்ட சமூகமாகத்தான் நாங்கள் இன்றைக்கு இருக்கின்றோம். இந்த எங்களை காப்பாற்றும் கொண்டு சக மீனவர்களிட போக வேண்டியதா இருக்கு. அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுடைய அமைச்சர் தானே இருக்கின்றார், நீங்கள் அதை சொல்லி அதை கட்டுப்படுத்த முயற்சிக்கலாமே என்று. ஆனால் எங்களுடைய அமைச்சர் தான் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக அல்லது இலங்கை அரசாங்கத்தோடு ஒட்டி கொண்டிருந்து இந்த கடலை எங்கள் கையில் இருந்து பறித்து விட்டால் நாங்கள் பாய்க்கப்பலிலே அமெரிக்கா போன சமூகம், பாய்க்கப்பலோடி அமெரிக்கா போன சமூகம் நாங்கள். அன்னபூரணி என்ற கப்பல் வந்து வல்வெட்டித்துறையில இருந்தால் அமெரிக்கா சென்றது. அமெரிக்காவுக்கு பாய்க்கப்பல்ல போன சமூகம் என்றால் இந்த சமூகத்தின் கையில் கடல் இருந்தால் எதிர்காலத்தில் இவர்களுடைய நிலப்பாடு என்னவா இருக்கும்? அப்ப இவர்களை விட்டு கடலை விட்டு அந்நியப்படுத்தி விட்டால் தங்களுக்கு அதால் பூகோள ரீதியிலே நெருக்கடி வராது. இவர்களை பிரித்தாண்டு அல்லது இன்று இலங்கை அரசாங்கம் ஒரு செயல்பாட்டை கனகச்சிதமாக செய்கிறது. நான் அரசியலுக்கு வரையில்லை, ஆனா நீங்கள் வெளிப்படைக்கு ஒரு தெளிவுக்கு சொல்கின்றேன். அந்த கருத்து எங்களுடைய ஜனாதிபதிமாரோடு பேரம் பேச வேண்டும் என்று எங்களுடைய தமிழ் தலைமைகள் தொடர்ந்து வலியுறுத்துகிறார்கள். நேற்று முன்தினம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ரிஷாட் பதூதியின் கட்சியில் இருந்து விலகிய 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்கிறார்கள். வடகிழக்கு இணைப்பு என்பதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று ரிஷாட் பதூதியின் கட்சியில் இருந்த 3 பேர் ஒரு தொலைக்காட்சிக்கு கொடுக்கிறார்கள், ரணிலுக்கு ஆதரவு தெரிவித்துக் கொண்டு. அப்ப எங்களுடைய தமிழ் தலைவர்கள் இவருக்கு ஆதரவு கொடுத்து இதே ரணில் விக்ரம சொல்லுவார், இந்த முஸ்லிம் சமூகம் எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று. அப்ப அவர் இப்பவே எங்களை பிரிப்பதற்கும் எங்களுக்கு உரிமையை மறக்கிறதுக்கும்
திட்டமிட்டு செயல்படுத்துறார். அது ஏன் எங்களுடைய தலைமைகளுக்கு விளங்குதில்லை? முதல்ல நாங்கள் எங்கள்கிட்ட இன்றைக்கு எஞ்சி இருக்கிற எங்களுடைய கடலையும் எங்களுடைய விவசாயத்தையும் நாங்கள் காப்பாற்றுவோம். அதற்கு முயற்சி எடுக்க இவர்கள் பின்னுக்கு நிற்கிறார்கள். எனக்கு ஒரு கவலையா இருக்கு. வெளிப்படையா நான் இந்த உங்களுடைய உயிரோட வானொலியூடாக சொல்கிறேன். எங்களுடைய கடற்தொழில் சமூகத்தை சேர்ந்தவர்கள் முக்கிய பதவிகளிலேயோ அல்லது இந்த பாராளுமன்றத்திலேயோ இல்லாததுதான் எங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு. அல்லது கடற்தொழில் மக்கள் ஒரு வேண்டாத மக்களாக இவர்கள் கருதுகிறார்களா அல்லது ஒடுக்கப்பட்ட மக்களாக கருதுகிறார்களா என்று எனக்கு ஒரு ஐயப்பாடு இருந்தது. இருந்தாலும் கூட அந்த ஐயப்பாடு கொண்டு உயிரோட வானொலி நீங்கள் எத்தனை தரக்காகவும் தொடர்பு கொண்டு இதை வெளிக்கொண்டு வாரத்தில் எங்களுக்காமண்டி பேச புலத்தில் என்றாலும் எங்களுடைய உறவுகள் இருக்கின்ற ஒரு நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் என்ன பொறுத்தளவில் ஏற்பட்டிருக்கு. 2009 கடிவாளம் போடுறதுக்கு ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பு ஒன்று இருந்தது. 2009 பிறகு அந்த கடிவாளம் இல்லாத உடனே இந்த சில அரசியல்வாதிகள் தங்களுடைய சுயநலம் சார்ந்து தங்களுடைய இருப்பு சார்ந்துதான் அவர்கள் தங்களுடைய இந்த பாராளுமன்ற கதிரைகளை பிடிப்பதற்கு நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பார்கள். இனியாவது எங்கள் ஈழத்தமிழ் மக்கள் விழிப்படைந்து ஒரு சரியான அரசியல்வாதிகளுக்கு தங்களுடைய வாக்குகளை அளிக்க வேணும். மற்றதில் இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த ஐஎம்ஓன்னு சொல்லுவோம், இன்டர்நேஷனல் மெரைன் ஆர்கனைசேஷன். அது ஐஎம்ஓ சில சட்ட திட்டங்களை வைத்திருக்கின்றது. ஒரு கடலிலே ஒரு படகு ஒரு கலம் ஒன்று போகும்பொழுது அங்கு ஜிபிஎஸ், அதாவது குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் என்று சொல்வார்கள். அந்த ஜிபிஎஸ் ஒவ்வொரு படகுகளிலும் இருக்க வேண்டும். இந்திய மீனவர்களும் தமிழர்கள் நாங்கள் தொப்புள் கொடி உறவு என்று சொல்கின்றோம். அவர்களாவது உணர வேணும், இந்த 30 வருஷ போராட்டத்திலே தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்த ஈழத்தமிழர்களுடைய வயிற்றில் நாங்கள் அடிக்கக்கூடாது என்று அவர்களா யோசிக்க வேணும். ஆனா அவர்களால் யோசிக்கிற மாதிரி தெரியல. அப்படி கடல் கடந்து எல்லை கடந்து வருபவர்கள் தங்களுடைய படகுகளில் இந்த ஜிபிஎஸ் போன்ற கருவிகளை வைத்திருக்கிறார்களா அல்லது வைத்துக் கொண்டும் அதை பாவிக்காம விடுகிறார்களா என்பது ஒரு பெரிய ஒரு கேள்வி. 76ஆம் ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் படி மெரைன், அதாவது கடல் எல்லைகள் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கைக்கு 200 நாட்டிக்கல் மைல்ஸ் அந்த இலங்கையின் எல்லை, அந்த பாக்கு நீரிணை எல்லை பிரிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு ஜிபிஎஸ் அவர்கள் வைத்திருப்பார்களா இருந்தால் இந்த எல்லைகளை அந்த கருவி காட்டும். நாங்கள் எல்லை தாண்டி போகின்றோம், இப்ப நிக்க வேணும் என்று சொல்லி காட்டும். அப்ப இங்கேதான் எங்களுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. என்னன்னு சொன்னால், அவர்கள் அங்கு இருப்பவர்களும் தமிழர்களா இருந்தாலும் இதுல இந்திய இலங்கையினுடைய கூட்டுச்சதி இருக்கின்றதா என்பது ஒரு பெரிய கேள்வி. இதுல முதல் தெளிவான ஒரு விஷயம், தமிழ்நாட்டில் இருக்கிற மீனவர்கள் தொப்புள் கொடி உறவுகளாக இருந்தாலும் சரி, வாயும் வயிறும் ஒன்றாக இருந்தாலும், தாயும் பிள்ளையும் ஒன்றாக இருந்தாலும் வாயும் வயிறும் வேற. அப்ப எங்களுடைய கடல்ல இவர்கள் அத்துமீறி தொழில் செய்கின்றார்கள் என்றது தமிழ்நாட்டில் இருக்கின்ற மீனவர்களுக்கும் தெரியும், தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசாங்கத்துக்கும் தெரியும், மத்திய அரசாங்கத்துக்கும் தெரியும். இவர்கள் எங்களுள்ள கடல்ல அள்ளி கொண்டு போற மீன் மிகப்பெரிய அந்நிய செலாவணியாக இந்தியாவுக்கு கிடைக்குது. அதுல இந்திய அரசாங்கம் எங்களுடைய கடலை தொடர்ந்து தமிழர் ஆளக்கூடாது, அல்லது தமிழர் ஆண்டு வந்தால் அது பூலோக ரீதியிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதனால் அவர்கள் தெரிஞ்சும் மௌனிக்கின்றார்கள். அதே போல தமிழ்நாட்டு ஊடகங்கள் கூட நாங்கள் இன்று இந்தியாவையோ அல்லது தமிழ்நாட்டையோ எங்களுடைய தொப்புள் கொடி உறவு எங்களுடைய போராட்ட காலத்திலே எங்களுக்காமின்றி பல உயிர்களையும் தியாகம் செய்து தீக்குளித்த சமூகம் என்று நாங்கள் பார்த்து மனச்சாட்சியோடு நடந்தால் கூட அவர்கள் எங்களை திரும்பி பார்ப்பதில்லை. ஆனால் அவர்களுக்கு தெரியுது எங்களுடைய கடலுக்குள்ளதான் தாங்கள் மீன் பிடிக்கின்றோம், அத்துமீறி கடல் வளத்தையும் அழிக்கின்றார்கள் என்பது அவர்களுக்கு தெரிந்தும் அவர்கள் செய்கின்றார்கள். இந்த ஜிபிஎஸ் கருவி எல்லாம் அவர்களிடம் இருக்கின்றது. அவர்கள் மிகப்பெரிய தொழில்நுட்பத்தோடு மீன் எங்க இருக்கிறது என்று தேடி பிடிக்கக்கூடிய கருவியை கூட அவர்களுடைய படகிலே பூட்டி வச்சு மீன் எங்க நிக்குது என்று நவீனத்தினாலே அந்த மீனை தேடி சென்று பிடிக்கும் போது எங்கள் கடலுக்குள் வருகிறார்கள். அதிலே குறிப்பாக எங்களுக்கு ஒரு கவலையான விஷயம், இந்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஊடகங்களும் சரி, புத்திஜீவிகளும் சரி, எப்ப இந்திய மீனவர்களை இலங்கை கடற்பரப்பிலே கைது செய்தாலும் இலங்கைக்கு இந்திய எல்லையிலே அந்த மீனவர்கள் கைது செய்யப்பட்டதாகவும், கச்சதீவுக்கு அண்மித்த பகுதியிலே கைது செய்யப்பட்டதாகவும் ஒரு பொய்யான செய்தியை அந்த ஊடகங்கள் தமிழ்நாட்டில் வெளிப்படுத்துகிறது. எங்களுக்கு வேதனை அளிக்கின்றது. உதாரணத்துக்கு நான் சொல்கின்றேன், காங்கேசந்துறை பருத்தித்துறை பக்கம் கைது செய்தாலும் கச்சதீவுக்கு அண்மித்த பகுதியிலே தான் மீனவர்கள் கைது செய்கின்றார்கள். எல்லை பகுதியிலே இலங்கை கடற்படை கைது செய்தது என்று அங்கே இருக்கிற மக்களை வேறு ஒரு மனநிலைக்கு இந்த ஊடகங்கள் கொண்டு செல்கின்றன. உண்மையிலே இந்திய படகுகள் எங்களுடைய பருத்தித்துறையிலே இருந்து 3 கடல் மைல் தூரத்திலே எங்களுடைய ஆட்புலை எல்லையான 13 கடல் மைலுக்குள் உள்ள எங்களுடைய கரையில் இருந்து 3
கடல் மயிலிலே வந்து தொழில் செய்கின்றார்கள். நாங்கள் ஊர்காவற்றையை சேர்ந்தாலும் நெடுந்தீவு, அனலதீவு, எழுவதீவில் கரையிலிருந்து 1 கிலோமீட்டருக்கு அப்பால் வந்து தொழில் புரிகின்றார்கள். அப்ப இவர்களுக்கு தெரியும் நாங்கள் அத்துமீறித்தான் தொழில் செய்கின்றோம் என்று. இருந்தாலும் அந்த பிழையை மறைப்பதற்காக செய்திகள் கச்சதீவுக்கு அண்மையிலே மீன் பிடித்துக் கொண்டிருக்கும் போதுதான் நாங்கள் அறிந்த வகையில் 5000 பொட்டம் த்ரோலர்ஸ் இந்தியாவிலிருந்து எங்களோட கடல் பகுதிக்குள்ள வந்து எங்களோட மீன் வளங்களை மட்டுமண்டில்ல குஞ்சு மீன்ல இருந்து சகலதையும் அள்ளி கொண்டு போயிடும். ஒரு விலை கூட இங்க வெளிநாடுகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா கடல்ல வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு வந்து ஒரு மெரைன் ஒரு போட் ஒன்று இருக்கு. அவங்க வந்து இந்த இங்க லோக்கலா இங்க மீன் பிடிக்கிற ஆக்கள் இந்த விலைகளை வந்து அந்த மீன் விலையினுடைய ஓட்டை எந்த அளவு பெருசு, இந்த சீசனுக்கு இந்த விலை தான் பாய்க்கலாம், இந்த சீசனுக்கு இந்த விலை தான் பாய்க்கலாம், இந்த சீசனுக்கு நண்டு பிடிக்கலாம், இந்த சீசனுக்கு ஒரு ஆள் பிடிக்கலாம், இந்த சீசனுக்கு மீன் பிடிக்கலாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுவார்கள். அதே மாதிரி இங்குள்ள மீனவர்களும் வந்து அந்த அரசினுடைய சட்டத்தை மதித்து அதுக்குரிய விலைகளைத்தான் பாய்ப்பார்கள். இப்ப சின்ன சின்ன கண்ணுள்ள விலைகளை போட்டு அள்ளினால் மீன் குஞ்சு முதற்கொண்டு அத்தனையும் வந்து கடல் வளங்களை அழிந்துவிடும். நாங்கள் இப்ப ஆய்வாளர் திருமிகு அரசு அவர்கள்ட்ட போவோம். அரசு நீங்கள் இப்ப திரு பொன்ராசா அவர்கள் பேசியதையும் அவர் சொன்ன கருத்துக்களையும் நீங்கள் செவிமடுத்தீர்கள். உங்களுடைய கருத்தையும் பதிவு செய்யுங்க. அன்னலிங்கம் அன்னராசா அவர்கள் அந்த கூறின கருத்துக்கள் உண்மையில் என்னென்ற அந்த எமது தாயகத்தை பொறுத்தவரையில் கடல் வளம் தான் மிக முக்கியமான வளம் என்கிட்ட இருக்கிறதுல. இப்ப ஜப்பானுக்கும் அதுதான். ஜப்பான் 2வது உலகப் போர்ல வீழ்ந்த பிற்பாடு அவர்கள் பொருளாதாரத்தில் மேல வருவதற்கு முதலில் கடல் வளத்தை தான் பயன்படுத்தினார்கள். அதை வைத்துக்கொண்டுதான் பிறகு தொழில்நுட்பத்தில் முன்னகர்ந்தார்கள். இப்பவும் அவர்களுக்கு அது ஒரு முக்கியமான வளம். இப்ப கிட்டத்தட்ட இப்ப அண்மையில் இந்த யாழ் பல்கலைக்கழகம் கூட சில பேப்பர் பப்ளிகேஷனை வெளியிட்டிருந்தார்கள் இது தொடர்பாக. கிட்டத்தட்ட 50,310 குடும்பங்கள் அங்கு இந்த தொழிலை நம்பி இருப்பதாகவும் நேரடியாகவும் நேரடியற்ற விதத்திலும் 2 லட்சம் பேருக்கு மேல் இருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். இப்ப இதுல மிக முக்கிய பிரச்சனை என்னவென்று சொன்னால், இப்ப 1983ஆம் ஆண்டிலிருந்து போர் உச்சக்கட்டம் அடைந்த போது எமது மீனவர்கள் அங்கு சென்று தொழில் செய்வதற்கான பல தடைகள் இருந்தன. அந்த தடைகளை இந்த இந்திய மீனவர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டனர். ஆனால் போர் முடிந்த பிற்பாடு, ஆனால் இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த 2002ஆம் ஆண்டு வந்த போர்நிறுத்த உடன்பாட்டுக்கு முன்னர் விடுதலை புலிகளுடைய கடற்புலிகள் பலமான இருந்த காலகட்டத்தில் இந்திய படகுகள் வருவதில்லை என்றுதான் அந்த பேப்பர்ல குறிப்பிட்டிருக்கிறார். அதன் பிற்பாடு பார்த்தீர்கள் என்று சொன்னால் இப்ப அதாவது அன்னராசா அவர்கள் கூறியது போல கிட்டத்தட்ட கரையிலிருந்து 1 கிலோமீட்டர் வரையிலும் அவர்கள் வந்து மீன் வளங்களை அள்ளி செல்கிறார். இப்ப உங்களுக்கு தெரியும் அதாவது இந்த நாரா என்ற இன்ஸ்டிடியூட் இப்ப அன்னராசா அவர்களும் கூறியிருந்தார். அதன் தலைவராக வந்து இப்ப அருளானந்தம் அவர்களைத்தான் நியமித்திருக்கிறார்கள். அவரும் ஒரு தமிழர் தான். இந்த மே மாதம் தான் அந்த நியமனம். அப்ப அவர் கூட ஒன்றை சொல்லி இருக்கிறார். என்னன்னு சொன்னால், இப்ப இந்திய படகுகள் 6 சிலிண்டர் கெப்பாசிட்டி கொண்டவை. ஆனால் எங்கள்கிட்ட இருக்கிற படகுகள் ஒரு 2 சிலிண்டர். அப்ப 2ஐயும் ஒப்பிடவும் முடியாது. இப்ப இந்திய வலைகள அளவு வந்து சிறிய துளைகள் என்றும், அப்ப அது கண்மூடித்தனமாக எல்லா மீன்களையும் அள்ளிக்கொண்டு செல்லும் என்று அவரே கூறியிருக்கார். அவர்தான் நாராவின் தலைவராக இருக்கின்றார். இப்ப அந்த பேப்பர் தகவல்களின் அடிப்படையில் ஒரு வருடத்திற்கு எங்கட கடல் வளத்திலிருந்து இந்தியா அள்ளி செல்கின்ற, அவங்க அதை என்னென்னு எழுதியிருக்காங்கன்னா கொள்ளையடிச்சு செல்றன்னா போட்டிருக்கு. பெருமதி ஒரு வருடத்துக்குரிய பெருமதி $2.6 பில்லியன் ஒரு வருஷத்துக்கு. இப்ப IMF கொடுக்கிற நிதியை நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னா $2.9 பில்லியன். IMF நாங்கள் பிச்சை எடுக்கிறதுக்கு இந்த ஸ்ரீலங்கா அரசாங்கம் கையேந்தி எத்தனையோ வரிகளை கூட்டி எத்தனையோ நிபந்தனைகளுக்கு உட்பட்டு எத்தனையோ பேப்பர்ல சைன் பண்ணி வாங்குற அளவு காசை இந்த இந்திய நிறுவனங்கள் கொண்டு செல்லுகின்றன எங்கட கடல் வளத்தை. அப்ப உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அது மட்டுமல்ல, அவங்க வந்து என்ன செய்யறாங்க என்று சொன்னால், இந்த எங்கட படகுகள் எங்கட வலைகளையும் சேதப்படுத்தி விட்டு செல்கிறார்.
இப்ப ஒரு தகவலின்படி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அதாவது இழுவை மடி வலைகள் என்று சொல்கிறது அதுதான் இந்த மீன் குஞ்சு குருமன் எல்லாத்தையும் சேர்த்து அள்ளி கொண்டு போகிறதும் மட்டுமல்லாது பவளப்பாறைகள் எல்லாவற்றையும் சிதைவடைய செய்து விட்டு போய்விடும். இப்ப மயிலட்டி கடற்பரப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது மீன் வளம் நிறைந்த இடம். அங்கு 90ல இருந்து இடம்பெயர்ந்து விட்டார்கள். 18ஆம் ஆண்டுக்கு பிறகு அங்கு போன பிற்பாடு அங்கு எதுவும் இல்லை. என்னன்னு சொன்னால் அந்த இடம் முழுக்க இந்திய படகுகளால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. இதுல குடுக்கறதுக்கு மன்னிக்கணும் அரசு என்னன்னு சொன்னா இப்ப இந்த போராட்ட காலங்கள்ல மக்கள் அங்க இருந்து மூவ் பண்ணி திருப்பி அங்க மயிலட்டிக்கு வந்த பொழுது வந்தார்கள். அந்த நேரத்தில் அந்த மயிலட்டி துறைமுகத்தை புனரமைக்கிறதுக்கு நோர்வேயினுடைய நிதியிலே தான் அந்த புனரமைப்பு செய்யப்பட்டது. புனரமைப்பு செய்யப்பட்ட பிறகு இன்று கிடைக்கின்ற தகவல்களின்படி மயிலட்டியிலே நிற்கின்ற மீன் படகுகளை பார்த்தா 99% சிங்களவர்களுடைய. தமிழர்களுக்கு அந்த பெரிய படகுகள் இன்றைக்கு இல்ல. படகுகள் எல்லாம் தமிழர்கள் இருக்காங்க, முழுக்க சிங்களவருடைய. ஒன்று அதாவது சிங்களவர்கள் தங்கள் படகுகளை கொண்டு மீனை பிடிக்கிறார்கள். இந்தியர்கள் தங்கள் படகுகளை மயிலட்டி கரை வரையும் கொண்டு வந்து அள்ளி செல்கிறார்கள். இப்ப இந்த போராட்ட காலத்தில் 83ஆம் ஆண்டிலிருந்து அதற்கு பிற்பாடு இந்தியாவிலிருந்து இப்ப ஐரோப்பிய ஒன்றியத்துக்கோ தென்கொரியாவுக்கோ ஒவ்வொரு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்ற மீன் கடல் உணவு 59% அதிகரித்திருக்கு. இப்ப இதை நீங்கள் யோசிக்க இப்ப இந்திய மீனவர்கள் தங்கள் வாழ்வாதாரத்துக்கு இதை பிடிக்கவில்லை. அங்குள்ள முதலாளிகள் இதனை கையகப்படுத்தி அதனோட பெரிய ஒரு பிசினஸ், அவங்களுக்கு அது ஒரு பெரிய பிசினஸ். இது அரசியல் தலைவர்கள் எல்லாரும் இதில் இருக்கின்றது. அவர்கள் அதாவது ஒரு முதலீட்டை போட்டு ரோலரை வாங்கி ஆட்களை வைத்து செய்கிறார். அந்த மீனவர்களுக்கு கிடைக்கிற சம்பளம் ஒரு குறைவாகத்தான் இருக்கு. ஆனால் இதன் மூலம் அந்த அரசியல்வாதிகளும் அவர்கள் இந்த மாஃபியாக்களும் ஆள்ற காசுதான் கூட. அவர்கள் கூறுகிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 500 படகுகள், ரோலர் படகுகள் ஒரு கிழமைக்கு 3 தரமாவது இந்த கடல் எல்லைக்கு அள்ளி செல்கிறார்கள். அப்போ ஒரு கிழமைக்கு 3 தரம் வார 500க்கு மேற்பட்ட படகு அவங்க கூட்டமாத்தான் வாராங்க. அல்ற மீன் தொகை தான் இந்த 1 ட்ரில்லியன் ரூபாய்கள் அல்லது 2.9 பில்லியன் டாலர்கள் தான் கூறுகிறார்கள். அப்ப அது ஒரு வட்டமாச்சே. இப்ப நாகப்பட்டினத்திலிருந்து பரத்துறை, ராமேஸ்வரத்திலிருந்து மன்ன, அப்ப அந்த அவ்வளவு ஏரியாவையும் அவங்க கவ் பண்றாங்க. அது அவ்வளவு எங்களுக்குரிய மீன் பலம் உள்ள இடம். முந்தி இந்த வடபகுதி மீனவர்கள் ஒரு நல்ல மீனை பிடிப்பதற்கு, தங்களுக்கு தேவையான அளவுக்கு பிடிப்பதற்கு ஒரு 12 கிலோமீட்டர் தான் செல்ல வேண்டியிருந்தது. இப்ப அதே அளவு மீனை பிடிப்பதற்கு 25 கிலோமீட்டர் செல்ல வேண்டியிருக்கிறதா கூறுகிறார்கள். அப்ப அதற்கான செலவுகளும் அதிகம். மன்னிக்கணும் அரசனா, தமிழகத்தில் இருக்கிற ஒரு செயற்பாட்டாளர் ஒரு நண்பர்களுடன் பேசிய பொழுது அவர் சொன்னார், தம்பி உங்களுக்கு தெரியாது, தமிழகத்துல இருந்து எங்கடியாக்கள், அதாவது பாண்டிச்சேரி, காரைக்கால், ராமேஸ்வரம், நாகப்பட்டினத்துல இருந்து மீனவர்கள் உங்களோட கடல் எல்லைக்கான் வரையணும் சொல்லி. உண்மைதான், உண்மைதான். இப்ப வர்ற படகுகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் சொல்கிற அத்தனை இடங்களிலும் இருந்துதான் வருகின்றது இந்த படகுகள். அதாவது ராமேஸ்வரத்தில இருந்து வருகிறது, நாகப்பட்டினத்தில இருந்து வருகிறது, காரைக்காலில் இருந்து வருகிறது, இந்த பகுதிகளில் தான் வருகின்றது. இப்ப அமிர்தநாதன் என்று ஒரு பரத்துறையை சேர்ந்த மீனவரிடம் ஒரு பேட்டியை கண்டிருந்தது ஒரு ஊடகம். அவர் கூறியிருந்தார், திருக்கை பிடிப்பதற்கு கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய்கள் பெறுமதியான வலையை தான் போட்டுவிட்டு வந்ததாகவும், இந்திய ரோலர்கள் அதை சேதப்படுத்தியதால் அந்த வலையின் அரைவாசி சேதமடைந்ததாகவும், அதன் பிறகு தன்னால் பிடிக்க முடியாதிருப்பதாகவும், இப்போது தூண்டில் மீன்பிடியை தான் செய்து வருகின்றனர். முன்னர் ஒரு மாதத்துக்கு 1,20,000 ரூபாய் வருமானம் வந்தது, இப்போது தனக்கு 30,000 ரூபாய் தான் வருகிறது என்று கூறியிருக்கிறார். இது என்னென்று பார்த்தால், இப்ப முன்னர் அதாவது 1976ஆம் ஆண்டு இந்தியாவிடம் இருந்த ரோலர் படகை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு 36 அடி 120 ஹோர்ஸ் பவர். ஆனால் இப்ப அவங்கள்ட்ட இருக்கிறது 50 தொடக்கம் 60 அடி நீளமான படகுகள், 350 தொடக்கம் 550 ஹோர்ஸ் பவர். இப்ப இலங்கை கடற்படை ஒன்றை சொல்கிறது என்னென்றால்,
அவங்களோட இழுவைப்படகுகள் இரும்பு ஆல் செய்யப்பட்டது, இரும்பு கேடர்கள் பொருத்தப்பட்டது. அது மட்டுமல்லாது ஹெவி மெட்டலால் செய்யப்பட்டது. தங்கட ரோந்து படகுகள் வந்து அலுமினியம். அப்ப சில சமயங்களில் அதை விரட்டுவது கூட தங்களுக்கு கடினமாகத்தான் இருக்கின்றது. முன்னர் ஓடியவர்கள் இப்போது தங்களை தாக்குவதற்கு அல்லது தங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற அளவுக்கு முன்னேறி இருக்கிறார்கள். அப்ப அருளானந்தமும் அதைத்தான் கூறியிருக்கிறார் என்று சொன்னால், அருளானந்தம் என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால், அருளானந்தம் இல்ல, முரளிதரன் என்று சொல்லி, அவரும் ஒரு மீனவ வடபகுதி மீனவ சமாச தலைவராகத்தான் நான் நினைக்கிறேன். அவரும் கூறியிருக்கிறார், முந்தி இரவில் தான் வந்து மீன் பிடிப்பார்கள், ஆனால் இப்போது பகலிலும் அவர்களை காணக்கூடியதாக இருப்பதாகத்தான் கூறியிருக்கிறார். அப்ப அண்மையில் உங்களுக்கு தெரியும், நினைக்கிறேன் நெடுந்தீவு கடல்ல ஒரு இந்திய மீனவர் இறந்திருந்தார். அதே போல மாதகல் கடல்ல கடற்படை சிப்பாய் ஒருவர் இறந்திருந்தார். இந்த மீனவர்களுக்கு இடையிலான மோதல்கள். இப்ப இந்த இந்திய மீனவர் ஒருவர் இறந்த போது உடனடியாக ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு 10 லட்சம் கொடுத்தது மட்டுமல்லாது மத்திய அரசுக்கு கடிதம் எழுதி அதை ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி அதுக்கு பெரிய ஆனால் அவர் இறந்தது எங்கே என்று சொன்னால் நெடுந்தீவு கிட்ட தான் அவர் இறந்தது. அப்ப அதே போல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த மே 17 இயக்கத்தின் தலைவர் திருமுருகன் காந்தி அவர்கள் இலங்கை பொருட்களை புறக்கணிக்கணும், இலங்கை வர்த்தகத்தை புறக்கணிக்கணும் என்றெல்லாம் போர்க்கொடி. அது சரி, அது பிரச்சனை இல்லை, இலங்கையை நீங்கள் புறக்கணிங்க. ஆனால் உங்கள் மீனவர்களால் எங்கள் மீனவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள், தமிழ் மீனவர் போரினால் பாதிக்கப்பட்டவர்கள் இப்பதான் மேல வாரம் நீங்கள் கை கொடுத்து தூக்கி இருக்க வேண்டும். நீங்கள் தான் உண்மையில் உங்கள் தொழில்நுட்பத்தை பகிர்ந்தளித்து புதிய படகுகள், இப்ப இவர் அன்னராசா கூறும்போது கூட கூறியிருந்தார் 26 இழுவை படகுகள்லாம் இருக்கிறது. யோசிச்சு பாருங்கள், 50,000 குடும்பத்துக்கு மேல் 26 இழுவை படகுகள். உங்களோட ஒரு நாளுக்கு 500 படகுகள் வந்து போகிறது. நீங்கள் தொப்புள் கொடி உறவென்றால் என்ன செய்திருக்கணும்? உங்கள் தொழில்நுட்பத்தை கொடுத்திருக்கணும். இப்ப ஜிபிஎஸ் மூலம் இப்ப பெருமளவான தொழில்நுட்பங்கள் வந்து அல்ட்ராசோனிக் ஸ்கேனர், அதால எங்கெங்க மீன்கள் கூட்டமா திரிகிற நீங்கள் அப்படி பார்க்கலாம். அப்படியான தொழில்நுட்பத்தை நீங்கள் தமிழ் மக்களுக்கு வழங்கி அவர்களை முன்னுக்கு கொண்டு வர யோசிச்சிருக்கணுமே தவிர, நீங்கள் அந்த போரினால் பாதிக்கப்பட்ட இனத்தை அந்த விழுந்தவனை மாடேறி மிதித்தல் என்று கூறுவார்கள். அதே போல இன்னும் அவர்களுடைய பலத்தை அழித்து, இப்ப பலர் கூறியது போல பலர் அந்த தொழிலை விட்டு கட்டிடம் கட்டுவது, விவசாயம் என்று மாறிக்கொண்டிருக்கிறார். பெருமளவானவர்கள் நாட்டை விட்டே போகிறார்கள். ஏன்னா தொழில் இல்லை என்று சொன்னால், இப்ப உங்களுக்கு தெரியும், ஒரு 4 பேர் உள்ள குடும்பத்துல இப்பத்த நிலைமையில இலங்கையில ஒரு 1 லட்சம் ரூபாயாவது வேணும் மாத செலவு மினிமம். அப்ப 1,20,000 ரூபாய் மீன்பிடியால வந்தவருக்கு இப்ப 30,000 ரூபாய் தான் வருகுது என்று சொன்னார். அப்ப அவர் அந்த பேட்டியில கொடுத்திருக்கிறார், தான் இனி விலையை திருப்பி வாங்கி அந்த நிலைக்கு வர்றது என்று சொன்னால் மனைவியின் நகைகளை தான் அடைய வைக்கணும் அல்லது விற்கணும் என்றுதான் கூறியிருக்கு. இப்ப இதை எவ்வாறு சீர் செய்வதென்றது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. இது எங்கள் தேசம், எங்கள் வளம். இப்ப கச்சதீவு கூட இலங்கை இந்தியா கொடுத்தாலும் அது இலங்கைக்கு சொந்தமானது அல்ல, அது தமிழ் மக்களுக்கு சொந்தமானதான் கச்சதீவு. அதை நாங்கள் சொல்ல இலங்கை கொடுத்த அது எங்களுக்கு சொந்தமானது. அதை திருப்பி இந்தியாவுக்கு கொடுப்பது என்று சொன்னால் இலங்கை கொடுக்க முடியாது. உண்மையா நாங்கள் தான் அதுக்கு பொறுப்பானவர்கள். இதை நேற்று ஒருவரோடு கலைக்கும் போது இதை எவ்வாறு சீர் செய்வது என்று சொன்னால், இப்ப நீங்கள் கூறியது போல, நீங்கள் கூறினீர்கள் மயிலட்டி துறைமுகத்தை நோர்வே வந்து புனரமைத்து கொடுத்தது. அப்ப இப்ப நோர்வேயை நாங்கள் கேட்கலாம், எங்கள் மக்களுக்குரிய இந்த மீன்பிடி தொழில்நுட்பத்தையும் உபகரணங்களையும், ஏனென்றால் நோர்வே இதுல கொஞ்சம் கூடுதலான தொழில்நுட்பத்தில தலை சிறந்த நாடு. இந்த அவர்களுக்கும் இந்த மீன்பிடித்துறை வந்து அவர்களும் கடல் வளம் கொண்ட நாடு. அவர்கள் இதில் கொஞ்சம் கூடுதலான முன்னேற்றகரமான நாடு. நோர்வேயில எவ்வளவு தமிழ் மக்கள் இருக்கிறார்கள், வெவ்வேறு நாடுகளிலும் இருக்கிறோம். அப்ப அவர்கள் இணைந்து ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இந்த நோர்வே போன்ற நாடுகளுடன் கதைத்து அங்கிருக்கின்ற நிதியை அவர்கள் ஃபண்ட் பண்ணுவார்கள், பிரச்சனை இல்லை. அவர்களுக்கு இது ஒரு பெரிய வேலை இல்லை. இப்ப US8 என்ற நிறுவனம் வந்து அமெரிக்கான்ற நிறுவனம் எவ்வாறு பல திட்டங்களை செய்கின்றதோ அதே போல அவர்களின் இப்ப நாங்கள் இப்ப புலம்பெயராம ஆக்கள் அதுக்கு பண நிதியை போட தேவையில்லை. அவர்களிடம் கலைத்தால் அவர்களே அதை கொண்டு வந்து செய்வார்கள். அவ்வாறு செய்து ஒரு பயிற்சி பட்டறைகளை வைத்து அங்கத்தை மீனவர்களுக்குரிய
பயிற்சிகளை வழங்குவது ஊடாக இந்த படகுகள் இப்போது 26 படகுகள் இருப்பதை நாளைக்கு 260 படகுகளாக மாற்றி கொடுத்தாலே அது இந்த புலம்பெயர் தேசத்து மக்கள் செய்கின்ற மிகப்பெரிய உதவியாக இருக்கும். அந்த மக்களையும் தக்க வைக்கலாம், அவங்க கடல் வளத்தையும் பாதுகாக்கலாம். அப்படி ஒரு நல்லொரு முயற்சியாக இருக்கும். ஏனென்றால் நாங்கள் நெடுக பேசிக் கொண்டிருக்க முடியாது. ஏதாவது ஒன்றை செயலில் காட்ட வேண்டும் என்று சொன்னால் இந்த அமைப்புகளோ அல்லது புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற வேற தொண்டு நிறுவனங்களோ இவ்வாறான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அடுத்ததாக இப்ப அன்னராஜ் அவர் கூறியது போல அந்த சமூகத்திலிருந்து யாராவது நாடாளுமன்ற உறுப்பினரோ அல்லது அந்த அதிகாரத்துக்கு செல்லக்கூடிய ஒரு நிலையை அங்கு எதிர்வரும் காலங்களில் இடம்பெறுகின்ற தேர்தல்களிலேயோ ஏதாவதிலேயோ மேற்கொள்ள வேண்டும். என்னென்று சொன்னால் இது சிங்கள அரசுக்கு இதை பற்றிய கவலை இல்லை. ஏனென்று சொன்னால் அழிவது தமிழினமும் தமிழ் மக்களிட வளங்களும் தான் அழிவை சந்திக்கும். ஆனால் சிங்கள தேசத்தை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், தான் பொருளாதாரத்தில் எவ்வளவுக்கு விழுந்தாலும் தமிழ் மக்களிட வளங்களை மேம்படுத்தி அதன் மூலம் அதிலிருந்து மீள்வதற்கு அது ஒருபோதும் முன்னிற்பதில்லை. இப்ப நான் அதைத்தான் இந்த ஒப்பிட்டு சொன்னேன். நீங்கள் இந்தியாவிடம் ஒரு வருஷத்துக்கு இழக்கிறது $2.6 பில்லியன். IMF-இடம் கையேந்தி நீங்கள் வாங்கின காசு $2.9 பில்லியன். அதுக்கு நீ வட்டியும் சேர்த்து கிட்டத்தட்ட 5 பில்லியனாக போகும். அப்ப இதை முன்னேற்றி தமிழ் மக்களும் முன்னேறுவதாக இருக்கும், உங்கள் நாட்டுக்கும் வருமானம் வந்ததாக இருக்கும். ஆனால் அவ்வாறு அவர்கள் செய்ய மாட்டார்கள். ஆனால் இதை நாங்களாவது, அதாவது புலம்பெயர் தேசத்து மக்களாவது இதற்கான ஏதாவது ஒரு வழியை நாங்கள் கண்டறிய வேண்டும். இதை இந்த நிலைமையை நாங்கள் மாற்றியமைக்க வேண்டும். இப்ப கூறியது போல கடல் அட்டை பண்ணை, அது தொடர்பாக ஆய்வுகள் செய்யப்பட வேண்டும். அது உண்மையில் அதில் சாதகம் இருக்கா பாதகம் இருக்காண்டு, பாதகம் இருந்தால் அதுக்குரிய எதிர் நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். அதை வேறு இடத்துக்கு மாற்ற வேண்டும். அதனால் மீன் குஞ்சுகள் பாதிக்கப்படுமாக இருந்தால் அல்லது கடல் வளம் பாதிக்கப்படுமாக இருந்தால் அது உண்மையில் அகற்றப்பட வேண்டியதுதான். தாயகத்திலிருந்து மன்னிக்கணும் அரசு தாயகத்திலிருந்து இன்னொரு விடயத்தையும் சில மீனவர்கள் சொன்னார்கள். என்னன்னு சொன்னால், இந்த மீனவர்களை கடலுக்கு போக விடாமல் தடுப்பதற்கு இந்த கற்றாழை பண்ணைகளை வையுங்கன்னு சொல்லி அரசாங்கம் அறிவுறுத்தியதாக அறிந்தோம். அதுவும் எந்த அளவுக்கு உண்மை பொய் என்று எனக்கு தெரியவில்லை. கற்றாழையை வைத்து எங்களோட மக்களை வாழ வைக்கணும் என்று அரசாங்கம் யோசிக்குது. அந்தால் கடல்ல இருந்து நீ விலகினில். கூடுதலாக நாங்கள் பார்க்கலாம், நாயாறு பக்கம் எல்லாம் சிங்கள மீனவர்களே தென்னமரவாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பகுதியில் தமிழ் மக்கள் குடியெழும்பின பிற்பாடு அந்த இடங்களில் தொல்லியல் திணைக்களம் அதை கையகப்படுத்தி இருந்தாலும் அதில் தொட்டில் போட்டு சிங்களவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தாங்கள் தொழில் செய்ய வந்ததாக கூறுகிறார்கள், மீன்பிடிக்க வந்ததாக கூறுகிறார்கள். இப்ப அவர்கள் செய்து கொண்டு போகிறார்கள். அப்ப இதில் தடை என்று சொன்னால் தமிழ் மக்களுக்குரிய தடையாகத்தான் இருக்கிறது. ஏன்னா எங்களிடம் அதிகாரங்களும் இல்லை. மற்றது எங்களிடம் இருந்து இப்ப அன்னராஜா கூறியது போல எங்களிடம் இருந்து சென்ற அமைச்சர்களும் அவர்களுக்கு துணை போறவர்களும் நலன்களுக்காக செயற்படுறவர்களுமாகத்தான் இருக்கிறார்கள். இப்ப ஒரு சிங்களவர் அந்த இடத்தில் இருந்தால் தமிழ் மக்கள் எல்லோரும் ஒற்றுமையாக போராடி இருப்பார்கள். ஆனால் தமிழர் ஒருவரை கொண்டு விட்டால் பிளவடைய அதன் வியூகம் என்னென்று சொன்னால், ஏதாவது ஒரு இடத்துல ஒரு தமிழரை கொண்டு போட்டு தமிழன் தான் தமிழனை பிரிக்கலாம். சிங்களவர் என்றால் அவங்க ஒற்றுமை ஆகிடுவாங்க. அது இலங்கை அரசின் தந்திரம். அப்ப அந்த ஒரு அதுவும் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாகத்தான் இருக்கு. இப்ப இதில் நாங்கள் தொடர்ச்சியாக கதைத்து கொண்டிருப்பதை விட இதுக்கு நான் கூறியது போல புலம்பெயர் தேசத்து மக்களால இதை எவ்வாறு அடுத்த நிலைக்கு மாற்ற முடியும், அந்த மக்களோட வாழ்வாதாரத்தை எவ்வாறு தக்க வைக்க முடியும் என்பது தொடர்பான ஒரு செயல் திட்டத்தை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும். நிச்சயமா இதுல நீங்க சொன்ன விஷயம் ஒன்று நல்ல விஷயம். அந்த புலம்பெயர் தேசத்துல இருக்கின்ற நியாயமான புலம்பெயர் தேசத்துல இருக்கிற தமிழர்கள் இந்த விஷயத்துல எக்ஸ்பர்ட்டா இருக்கிறோம். இதுல இன்னொரு கேள்வி என்னன்னு சொன்னால், புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்றவர்கள் எத்தனை பேர் இலங்கை அரசினை நம்பி தங்கள் முதலீடுகளை கொண்டு அங்கு போட போகின்றார்கள்? நாளைக்கு தங்களுடைய முதலீட்டுக்கு என்ன நடக்கும் என்ற ஒரு பெரிய கேள்வி ஒன்று இருக்குது. என்ன நான் அறிந்தவரை திருவோணமலையில் கூட ஒரு புலம்பெயர் தேசத்தில இருந்து ஒருவர் அங்க கடல் அட்டை பண்ணைகள் மீன் பண்ணைகள் வைக்கிறதுக்கு வேலை செய்து அவரை எப்படியாவது அங்க இருந்து அகற்றணும் என்று பொய்யான வழக்குகளை போட்டு அவர் அங்கிருந்து அகற்றி இருக்கின்றார்கள்.
உண்மைதான். இது சிங்களம் வந்து வடிவா திட்டமிட்டு செய்கிற வேலை. சிங்கள அரசு வந்து தமிழர்களை எந்த விதத்திலும் பெரிய தொழில் அதிபர்களாகவோ அல்லது நமது வடக்கு கிழக்க முன்னேற்றக்கூடிய சக்தி உள்ளவர்களாக வரக்கூடாது என்பதில் வந்து மிக கவனமாக இருக்கின்றார்கள். அதுல இன்னொரு விஷயத்தை நான் குறிப்பிடலாம். அரசு என்னென்றால், இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தம் 74-76 ஆண்டு ஒப்பந்தம் ஆர்டிகல் 5 பார்த்தீங்கன்னா 5ல ஆர்டிகல் 5ல வந்து வடிவாக கிளியராக சொல்லப்பட்டிருக்கிறேன்னு சொன்னால், 2 பகுதியும் தங்கள் பொருளாதார எக்கனாமிக்கல் சூழ்நிலை சொல்லுவோம், அந்த பொருளாதார நலன் கருதி ஏதொன்று எல்லை தாண்டக்கூடாது. அதாவது அந்த ஆர்டிகல் 5ல வந்து 3வது பகுதி சொல்லப்படுறது, 2 பகுதிகளும் இந்த சட்டத்தை கடைப்பிடிக்க வேண்டும், மதிக்க வேண்டும். உண்மைதான். உண்மைதான். இப்ப என்னென்று சொன்னால், அதைத்தான் இப்ப ஒருவர் இந்த போராட்டத்தின் போது கேட்டிருந்தார். அதாவது இந்த பொட்டம் ரோலிங் வந்து 2018ஆம் ஆண்டுல இருந்து தடை செய்யப்பட்டது. அப்ப தடை செய்யப்பட்டது ஒன்று சட்ட புத்தகத்தில் இருக்கும் போது நீங்கள் ஏன் இந்தியாவை மீனவர்களை வரவிடாமல் தடுங்கள் நீங்களே கேட்க வேண்டும்? அதை சட்டவிரோதமாக அறிவிங்கள். வந்தால் அது சட்டவிரோதம் என்று அறிவித்து அதை நடைமுறைப்படுத்துவீர்களாக இருந்தால் அதை தடுத்து விடலாம். நீங்கள் இதற்காக போய் இந்தியாவிடம் ஏன் கேட்கிறீர்கள் என்ற கேள்வியும் இருக்கின்றது. ஆனா இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவர்களுடைய அரசியல். அவர்கள் தமிழர்களின் பலத்தை இந்தியாவுக்கு கொடுத்தாவது தங்களுக்கு தேவையானதை இந்தியாவிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம் என்றது சிங்கள அரசின் வியூ. ஆனால் இதில் பாதிக்கப்படுவது என்ன என்று சொன்னால், இதில் நாங்கள்லாம் இப்ப இந்தியா இலங்கைக்கு எவ்வளவு கொடுத்திருக்கிறது? கிட்டத்தட்ட ஒரு 4-5 பில்லியன், ஒரு 6 பில்லியன் டாலர்களை இதுவரையில் கொடுத்திருக்கும் என்று வையுங்க. அமெரிக்காவே கூட உதவியாக இலங்கைக்கு கொடுத்தது 1956ஆம் ஆண்டுல இருந்து இன்று வரைக்கும் 2 பில்லியன் டாலர்கள். அப்ப இந்தியா இலங்கைக்கு ஒரு 6 பில்லியன் டாலர்களை கொடுத்திருக்கும் என்று சொன்னார். எங்கட கடல்ல இருந்தே அவன் ஒரு நாளைக்கு 2-3 பில்லியன் அள்ளி கொண்டு போறான். அப்ப அவனுக்கு அதை 2 வருஷத்துல அதை எடுத்துடுவான். 2 வருஷத்துல அது இந்தியாவுக்கு வந்துடும். அப்ப இந்தியா தண்ட காசை கொடுக்கல, எங்கட காசுல எடுத்து எங்கட காசுல வர வட்டியைத்தான் இலங்கைக்கு உதவியா கொடுக்கிறாரு. இதை புரிந்து கொள்ற சுழற்சி முறையில் வேறு விதத்தில் வருகின்றது. ஆனால் பாதிக்கப்படுவது நாங்கள். அதான் அந்த முக்கியமானது. சொல்லுங்க சொல்லுங்க. இதுல இன்னொரு பிரச்சனை சார் சொன்னது போன்ற அந்த இலங்கை இந்திய மீனவருடைய பிரச்சனையை சுமூகமான முறையில் தீர்ப்பதற்காக 2016ஆம் ஆண்டு 11ஆம் மாசம் 5ஆம் திகதி இந்திய தலைநகர் டில்லியிலே இலங்கையினுடைய வெளிவிவகார அமைச்சர் மறைந்த மங்கள சமரவீர அவர்களும் இந்தியாவினுடைய வெளிவிவகார அமைச்சராக இருந்த மறைந்த அம்மணி சுஷ்மா ஸ்வராஜ் தலைமையிலே இரு நாட்டு கடற்தொழிலாளர்கள், அரச அதிகாரிகள், அமைச்சர்கள் வெளிவிவகார அமைச்சு மட்டத்திலே 3 நாள் கலந்துரையாடல் நடைபெற்று அந்த கலந்துரையாடலிலே எட்டப்பட்ட தீர்மானம் இந்தியாவினுடைய டெல்லி இந்திய அரசாங்கத்தினுடைய வெப்சைட்டிலே இருக்கின்றது. 2016ஆம் ஆண்டு எட்டப்பட்ட தீர்மானம். அந்த தீர்மானத்திலே இலங்கை இந்திய கடல் பகுதியிலே இழுவை மடிகள் முற்றாக தடை செய்யப்பட வேண்டும் என்று 2 அரசாங்கங்களும் வெளிவிவகார அமைச்சு மட்டத்திலே ஏற்றுக்கொண்டார்கள். அதே போன்று இந்த இலங்கை இந்திய மீனவ பிரச்சனைக்கு 6 மாதத்துக்கு ஒருக்கா கூட்டு ரோந்து, இலங்கை கடற்படையும் கடலோர காவல்படையும் எல்லையிலே கூட்டு ரோந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும். 6 மாசத்துக்கு ஒருக்காக 2 நாட்டு மீனவர்களும் கலந்துரையாட வேண்டும். 6 மாசத்துக்கு ஒருக்கா இலங்கை கடற்படையும் இந்திய கடலோர காவல்படையும் கலந்துரையாட வேண்டும். இந்திய அரசாங்கம் அமைச்சு மட்டங்கள் 6 மாசத்துக்கு கலந்துரையாடி இந்த இழுவை மடியை இலங்கை இந்திய கடலிலே இருந்து நிறுத்த வேண்டும் என்று 2 நாட்டு அரசாங்கங்களும் உடன்பட்ட விஷயம். அந்த விஷயம் அப்படியே இன்றைக்கு பேசுபொருளா இருக்கு. அந்த விஷயம் நடைமுறைப்படுத்தப்படும் பொழுது எங்களுடைய கடலும் எங்களுடைய இறமையும் எங்களுடைய கைக்கு வரும். இதை இலங்கை அரசாங்கமும் சரி, இப்போது கடற்தொழிலாளர் அமைச்சராக இருக்கிற தமிழ் அமைச்சரும் கூட ஏற்றுக்கொண்டு அதை முன்னகர்த்துறதுக்கு தடையாகத்தான் இருக்கிறார்கள். அதுல எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் மயில கலந்து கொண்டிருக்கின்றார். அப்ப நல்ல விடயங்கள், எங்களுக்கு தீர்வு வர்ற விஷயங்கள் இருக்குது என்றால் அதை கிடப்பிலே போடுகிறார்கள். போட்டுட்டு புதுசாக தீர்க்க முடியாத பிரச்சனைகளையும் அல்லது பேச முடியாத பிரச்சனைகளையும் எங்கள் சமூகத்தின் மீது திணிக்கிறார்கள். அப்ப நாங்கள் அதன்படி பிரச்சனை எடுத்தா கூட இன்றைக்கு தீர்வு காணலாம். அதே போல இன்னொரு விஷயம் சேர் சொல்லி இருந்தாரு, வாரத்துல 3 நாள் தான் இந்திய படகுகள் இலங்கை கடலுக்குள் வருகிறது என்று. அது ராமேஸ்வரம்,
பகுதியில இருக்கிறார்கள்லாம் மன்னார் தொடங்கி நெடுந்தீவு வரையான பகுதியிலே வாரத்தில் 3 நாளைக்கு வருகிறார்கள். காரை நகர் தொடக்கம் மருதங்கேணி முல்லைத்தீவு வரையான பகுதியிலே காரைக்கால் நாகப்பட்டினம் தொண்டி இந்த பகுதியில இருக்கிற படகுகள் ஒரு வாரம் கடலிலே தங்கி நின்று இரட்டை இழுவை மடியை பாவித்து கடற்தொழிலில் ஈடுபடுகிறார்கள். இரவு கடற்படையை கண்டா அவையின் எல்லைக்கு போகணும், பகல் கடற்படை வந்தா எங்கட முத்தம்பரைக்கும் வந்து தொழில் செய்யினாவே வாரத்தில் 5 நாள் நின்று தொழில் செய்து மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்துகிறது வந்து அதான் ராமர் காரைக்கால் நாகப்பட்டினம் துண்டி போன்ற படகுகள். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அந்த பகுதியிலே இருக்கிற படகுகள் இலங்கை கடற்படையால் கைது செய்தால் தமிழ்நாட்டில எந்த ஆரவாரமும் இல்லை. ஆனால் ராமேஸ்வர படகை கைது செய்தால் மட்டும்தான் அவர்கள் போராடுகிறார்கள். அப்ப நாங்கள் சொல்வது என்னவென்றால், இந்தியா இப்படி ஒரு பக்கம் இந்திய படகுகள் வந்து ஒரு பக்கம் கடலையும் எங்களுடைய கண்ட மேடைகளையும் பவளப்பாறைகளையும் அழிச்சு செல்லுது, திருப்பி அந்த பகுதியிலே மீன் உற்பத்தி செய்யாத பாலைவனமாக்குது. கரையோரத்துல சீனா வந்து இறங்கி நின்று அட்டப்பண்ணி என்ற போர்வையில கடலுக்குள்ள போகுது. அப்ப பூகோள நலன் சார்ந்து அந்த 2 நாடும் எங்கட கடலை ஆளுது. நாங்கள் வெளியில போறதுக்கு தான் தயாராக இருக்கிறோம். சாப்பாடு இல்லைன்னா நாங்கள் சாப்பாட்டை குலைக்கக்கூடிய பக்கத்தை தானே நாங்கள் நோக்கி போக வேணும். அப்ப இது மிகப்பெரிய சவால். அப்ப இந்த பிரச்சனை வந்து தொடர்றதுக்கான ஒரு முக்கிய காரணமாக நான் பார்க்கிறேன் என்னென்றால், இந்த ஈழத்தமிழ் மீனவர்களுடைய பிரச்சனையை வந்து 2 நாட்டு எல்லைகளுக்குள்ளே அடக்கப்பட்டிருக்கு. இலங்கை இந்தியா எல்லைகளுக்குள்ளே மட்டும்தான் நிக்குது, வெளியில வர இல்லை. இது ஒரு சர்வதேச ரீதியாக இந்த பிரச்சனையை வெளியில கொண்டு வர வேண்டும். அப்ப கடல் வளங்களையும் கடலுடைய மூலப்பொருட்களையும் நாசம் செய்யும் பொழுது இப்படியான விடயங்களை IMO போன்ற இன்டர்நேஷனல் மெரைன் ஆர்கனைசேஷன் போன்ற அமைப்புகளுக்கு இதை நாங்கள் தெரியப்படுத்த வேண்டும். ஒன்று. இரண்டாவது வந்து வருடத்திலே 3-4 தடவை ஐநா கூடுகின்றது. ஐநாவிலே வந்து இது எங்கள் ஈழத்தமிழர்களுடைய வாழ்வாதாரத்தை அளிக்கின்ற வேலையை இலங்கை அரசும் இந்திய அரசும் சேர்ந்து செய்கின்றது என்று பயப்படாமல் அங்கு வேலை செய்கின்ற ஐநா சபைக்கு போய் வருகின்ற ஈழத்தமிழ் செயற்பாட்டாளர்கள் இதை எடுத்துரைக்க வேண்டும் அங்கே. அப்பொழுதுதான் இந்த அரசுகள் வந்து ஏற்கனவே போடப்பட்ட ஒப்பந்தங்களை பார்த்து ஒரு அழுத்தத்தை சர்வதேசம் கொடுக்கும் அவர்களுக்கு. ஒரு விஷயத்தை நாங்க சொல்றேன், இலங்கையில இருக்கின்ற பல 16க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு தூதரகங்களோடு வடக்கு கடற்தொழிலாளர்கள் எதிர்நோக்கின்ற பிரச்சனை பற்றி நாங்கள் சென்று பேசி இருக்கின்றோம். அந்த 16 தூதரகங்களும் எங்களை திருப்பி கேட்ட கேள்வி, உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினரை சந்திக்கும் போது இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு அவர்களே சொல்லுகிறார்கள் இல்ல, அவர்களே அதை வெளிக்கொண்டு வராரு இல்ல என்று எங்களை திருப்பி கேட்கினேன். அப்படி அவர்கள் கேட்டதன் பயனாகத்தான் இப்போ ஒரு சில பேர் பேசுறார்கள். உதாரணத்துக்கு நான் நினைக்கின்றேன் 2019ஆம் ஆண்டு நினைக்கின்றேன், இந்த இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சனை தொடர்பாக பாராளுமன்றத்திலே சபை ஒத்திவைப்பு பிரேரணை ஒன்று இலங்கை வடமாகாணத்தை பிரதிப்படுத்துகின்ற அரசியல் கட்சியினால் கொண்டு வரப்பட்டு இரவோடு இரவு வாபஸ் பெற்றப்பட்டது. ஏன் வாபஸ் பெற்றப்பட்டது என்றால், பொறுப்பு வாய்ந்த இந்தியாவினுடைய அதிகாரிகள் அதை கட்டுப்படுத்துவதாக அவர்களுக்கு வாக்குறுதி அளித்ததாக ஒத்திவைப்பு பிரேரணையில் இருந்து அவர்கள் பின்பற்றினார்கள். ஆனால் அப்படி பின்பற்றினவர்கள் இன்று வரைக்கும் அதை பற்றி பேச இல்லை. ஆனால் தமிழற்ற உரிமை பற்றி பேசுகிறேன். அதுல பேசுறதுக்கு துணிவில்லாத எங்களுடைய தமிழ் தலைமைகள் வெளியிலே நின்று மற்றவங்களுக்கு ஈழம் வேணும் இல்லை எங்களுடைய பிரச்சனையை கதைக்க வேணும் என்று கதைக்கிறார்கள். உரிமையை தட்டி கேட்க தகுதி இல்லை தானே. அதுல கேட்கிற போது இன்னைக்கு பாராளுமன்றத்துக்கு ஒரு விடிவு வந்திருக்கும் தானே. ஒத்திவைப்பு பிரேரணையில் இந்த பிரச்சனை கொண்டு வந்து அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்து பார்த்திருக்கலாம் தானே. ஆனால் எங்களுடைய தமிழ் தலைமைகளும் அதை வாபஸ் பண்ணி போட்டு எங்களுக்கு முன்னுக்கொண்ட கதைக்கிறது, பின்னாலே இன்னொன்றை செய்கிற ஒரு இழப்பாடுதான். அதாவது புலம்பெயர் நாட்டில் இருக்கிறார்களும் இந்த கட்சிகளை பற்றி புரிஞ்சு கொள்ளணும். ஏன் இவர்கள் ஒத்திவைப்பு பிரேரணையை வாபஸ் பெற்றார்கள்? சரி, வாபஸ் பெற்றுட்டீங்க, ஒரு இணக்கப்பாட்டுல இன்றைக்கு 20, 21, 22, 23, 25 வருஷம் 4 வருஷம் ஆகுது. ஏன் அது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக இல்லை? பாராளுமன்ற காலமும் முடிய போகுது. அப்ப இப்படித்தான் எங்களை ஏமாத்தி பிழைக்கினவ. அப்ப இது மிகப்பெரிய பாதிப்பு. சொல்லுங்க சார். உண்மைதான். இப்ப அவர் கூறியது போல இப்ப நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் இதை முற்றுமுழுதாக செய்ய வேண்டும். இப்ப அண்டராசா கூறியது போல 2016ஆம் ஆண்டு 2 நாடுகளும் கலைத்திருந்தார்கள். 2014ஆம் ஆண்டு 2 மீனவர்களும் சென்று கலைத்திருந்தார்கள். நான் நினைக்கிறேன் தமிழக மீனவ சங்கமும் வடபகுதி மீனவ சங்கங்களும் 2014ஆம் ஆண்டு போய் கலைத்திருந்தார்கள். அப்ப நாடாளுமன்ற உறுப்பினர்களை பொறுத்தவரையில் அவர்கள் தான் இதை முழுதாக கையாள வேண்டும். இப்ப கூறியது போல நல்ல உதாரணம், 16 தூதரங்களுக்கு போன பிற்பாடு
அவர்கள் கேட்டது ஒரே ஒரு கேள்வி, உங்களை பிரதிநிதித்துவப்படுத்துபவர்கள் இது தொடர்பாக கதைக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் உண்மையாக மக்களுக்காக பணியாற்றவில்லை என்பதுதான் தெளிவானது ஒன்று. இப்ப அமைச்சர் கூட தொழில் அமைச்சர், இப்ப அவர்கள் தமிழ் அமைச்சரை போட்டதுக்குரிய காரணம் என்னன்னு சொன்னால் இலகுவாக தப்பித்து விடலாம். இப்ப வெளிநாடுகள் கேட்டால் தமிழருக்கு பிரச்சனை என்றால் தமிழ் அமைச்சர் தான் இருக்கிறார் அவங்க சொல்லிவிட்டு போயிடுவாங்க. அப்ப அது எங்கள் குரலை அது கீழே அமுக்குற ஒரு செயற்பாடாகத்தான் இருக்கும். அப்ப இதுக்கு நீங்கள் கூறியது போல இப்ப நாங்கள் புலம்பெயர் அமைப்புகள் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒன்றும் இது தொடர்பாக பேசுவதில்லை, ஒன்றும் கதைப்பதில்லை. என்றால் நாங்கள் அன்றாடம் எங்கள் மக்கள் படுகின்ற அவலங்களை விட்டு இப்போ நடக்க போறதா பற்றித்தான் நாங்கள் கதைத்துக் கொண்டிருக்கிறோமே தவிர, அல்லது நடக்காத ஒன்றை பற்றி கதைத்துக் கொண்டிருக்கிறோமே தவிர அது பிரச்சனை இல்லை. நீங்கள் அது இப்ப நீதி கோரலோ அந்த போராட்டங்கள் நடக்க வேண்டும். ஆனால் அதற்கு முதல் பிரியோரிட்டி, முதல் முன்னுரிமை தற்போதைய சூழ்நிலையில் மக்கள் படுகின்ற அவலத்தை தீர்ப்பது. அதுதான் உண்மையான அரசியல். அப்ப அந்த அரசியலை செய்வதில் தாயகத்தில் இருக்கிற அரசியல் கட்சிகளும் சரி, புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற அமைப்புகளும் சரி சரியாக இயங்கவில்லை என்பதுதான் இதன் ஒருவரி சுருக்கம். நிச்சயமாக நாங்கள் இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான விடயம், எங்களுடைய ஈழத்தமிழ் உறவுகள், அதாவது எங்கள் மீனவர்களுடைய வாழ்வாதார பிரச்சனை சம்பந்தமாக ஓரளவுக்கு பார்த்திருந்தோம். இப்போ 1 மணி நேரம் காய்த்திருக்கின்றோம். இன்னும் நிறைய பேசலாம். நிறைய விடயங்கள் இன்று அங்கு நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த இந்து மகாசமுத்திரம், அதாவது பே ஆஃப் பெங்கால் என்று சொல்லுவோம், அந்த வங்காள விரிகுடாவை ஈழத்தமிழர்களிடம் இருந்து அபகரிப்பதற்கான சதி வேலைகள்லாம் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஈழத்தமிழர்களுடைய வாழ்வாதாரத்தை அழிப்பதற்கான சதி வேலைகள்லாம் தொடர்ந்து அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இவற்றையெல்லாம் நாங்கள் முறியடிக்க வேண்டுமாக இருந்தால் களத்திலும் புலத்திலும் உள்ள தமிழர்கள் ஒற்றுமையாக, இறுக்கமாக, முனைப்பாக செயற்பட வேண்டியது காலத்தின் கட்டாயம். இந்த வகையில இன்று நாங்கள் தாயகத்தில் இருந்து மதிப்புக்குரிய அன்னலிங்கம் அன்னராசா அவர்கள், இவர் வடமாகாண சமாசங்களின் இணைப்பாளர். அதே போன்று புலத்திலிருந்து உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த முகம் அருஸ் அவர்கள், இவர் யாழ் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் வேதியியல் விரிவுரையாளர். அவரும் கலந்து கொண்டு இன்று இந்த ஆய்வை நடத்தி இருந்தோம். எல்லோருக்கும் உமது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி. அதே போன்றுதான் புலம்பெயர் நாட்டில இருந்தாலும் கூட எங்களுடைய கடல் எங்களுக்கு இறமையுள்ள தாய் என்ற ரீதியிலே இந்த நடக்கிற பிரச்சனையை இந்த உயிரோடை வானொலியூடாக புலம்பெயர் மக்களுக்கு அறிய கிடைத்ததில் ஒரு வாய்ப்பாக நாங்கள் கருதுகிறோம். அதே போன்று இந்த பெருமதி வாய்ந்த ஆய்வாளராக இருந்து கொண்டு எங்களுடைய பிரச்சனைக்கு புலம்பெயர் நாட்டில் இருந்தாலும் எங்களுடைய வடகிழக்கு அல்லது இலங்கை தொடர்பான பிரச்சனையை தெளிவாக வெளிக்கொண்டு பேசுகின்ற ஆய்வாளரும் இதுல கலந்து கொண்டிருக்கிறதை உண்மையில எங்களுக்காக வேண்டி புலத்திலும் ஒரு ஆய்வாளர் பேசுறதுக்கு முன்வந்திருக்கிறார் என்றத நாங்கள் 2 லட்சம் 50,000 குடும்பங்களை பிரதிநிதிப்படுத்தல 2 லட்சம் மக்கள் சார்பாக நாங்கள் நன்றிகளை ஆய்வாளருக்கும் கூறி உயிரோட வானொலிக்கும் தெரிவிப்பதோடு அபிவிருத்தியிலே நாங்கள் எப்படி புறக்கணிக்கப்பட்டோம் என்ற தகவல்களும் எங்கள் கையிலே ஆவணமாக இருக்கின்றது. நாங்கள் எத்தனை துறைமுகங்கள் அபிவிருத்தி செய்து தர வேண்டும் என்று நாங்கள் விடப்பட்ட கோரிக்கைகள் எப்படி கனகச்சிதமாக எங்களுக்கு செய்யாமல் தென்னிலங்கையில் அதை சம நேரத்தில் மேற்கொண்டார்கள் என்ற தகவல்களும், இலங்கை அரசாங்கம் எப்படி எங்களை அந்நியப்படுத்துகின்ற ஆவண ரீதியான தகவலும் எங்கள்கிட்ட இருக்கிறது. எதிர்காலத்துல இந்த விடயம் தொடர்பாகவும் இந்த உயிரோட வானொலியோடு கலந்துரையாடி எங்களோட பிரச்சனையை இன்னும் வெளிக்கொண்டு வருவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைய வேண்டும். அதே போன்று எங்களுடைய ஆய்வாளர் பல தளங்களிலே பேசி வருகிறார். எங்களுடைய பிரச்சனையையும் பேச வேண்டும், இதில் உண்மை எது பொய் எது என்று வெளிக்கொண்டு வர வேண்டும். இந்த கடற்தொழிலாளருடைய பிரச்சனையை வடமாகாணத்திலே இருந்து குறிப்பிட்ட ஒரு கடற்றொழிலாளர்கள் தான் இதற்காக நாங்கள் குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இதற்கு தமிழ் கடற்றொழில் சொல்கின்ற ஒரே ஒரு கருத்து, இவர்கள் தங்களை குழப்புகிறார்கள் என்று. நாங்கள் இன்றைக்கும் குழப்ப போவதில்லை. எங்களுடைய உரிமையை, எங்களுடைய இறமையை, கடலை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டோம், யாருடைய சலுகைக்கும் அடிபணிய மாட்டோம். எங்களை வாழ வைத்த கடலை எங்களுடைய பிள்ளைகளுக்கும் எங்களுடைய எதிர்கால சந்ததியினருக்கும் நாங்கள் பெற்றுக் கொடுக்க வேண்டும். எங்களுடைய அப்பா முப்பாட்டன் எங்களுக்கு அந்த கடலை இன்று பெற்று தந்திருக்கின்றார். எதிர்காலத்தில் எங்கட பிள்ளைகளுக்கு நாங்கள் எதை பெற்றுக் கொடுக்க போகிறோம், ஆனால் எங்கள் கடலைத்தான் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற உறுதியோடு நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்ற செய்தியை நாங்கள் கூறி உங்கள் இருவருக்கும் வடகிழக்கு கடற்தொழிலாளர் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, 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 நன்றி.